அவருடைய சொற்பொழிவு நடக்க இருக்கிறது. அவரை கடந்த மார்ச் மாதம் 10 இந்த நினைவு நாளை ஒட்டி அவர் இயற்கை சில பாடல்களை தொடக்கம். எங்கும் தமிழர்கள் ஒன்றாய் இணைந்தனர், இன்னுயிர் உடல் என நன்றாய் பிழைந்தனர். உணர்வினால் மொழியையும் இனத்தையும் உருக்கினர் என்றே கொத்தராமுரசம் பூத்தது வாழ கொத்தராமுரசம். எங்கும் தமிழர்கள் ஒன்றாய் இணைந்தனர், இன்னுயிர் உடல் என நன்றாய் பிழைந்தனர். பொங்கும் உணர்வினால் மொழியையும் இனத்தை உருக்கினர் என்றே கொத்தராமுரசம் பூத்தது வாழ கொத்தராமுரசம். உண்மை தமிழர்கள் உலகம் பரவின, ஒன்றமை தாயின் புலாவரவின. இன்மை உலகொடு தீந்தமிழ் மரத்திலே இமையர் அழகை என்று மூதன சந்தம், தீதர் மனதை என்று மூதன சந்தம். எங்கும் தமிழர்கள் ஒன்றாய் இணைந்தனர், இன்னுயிர் உடல் என நன்றாய் பிழைந்தனர். கிட்டிசை நாடுகள் கிளந்தன தமிழாய், கிளைத்தது தமிழ் குலம் தீங்கது கீழ்மை. மாற்றிசையராணி வளர்ந்ததுமானி, வளர்ந்தது இளமெனம் விழற்றடையாளை, வாழ்ந்தது தமிழென விழற்றடையாளை. செங்கதி புலந்தது செந்தமிழ் வாணி, செங்கதி புலந்தது செந்தமிழ் வாணி. செய்தன உலகெல்லாம் சேரவாணியனார், எங்களும் சோழ இனம் வந்தது. ஏந்தது தமிழருக்கு இயமலம் உலகம், ஏந்தன நிலமென இயமலம் உலகம். எங்கும் தமிழர்கள் ஒன்றாய் இணைந்தனர், இன்னுயிர் உடல் என நன்றாய். தமிழினை குலைத்திடும் மொழியாரியம் சாகியோ, மொழி தந்தை பாடலில் தந்திகர் கண்ணன் தனித்தமிழ் பாதையில் ஓடினோம். இந்தி வீரட்டியோ நெஞ்சினை வாடியோ, நின்றமிழ் வாழ்ந்திட நாடியோ. அந்த செந்தமிழ் காவலன் சீமை நிறைவேறும் சித்திரன புகழ் பாடிதே, தரும் சித்திரன புகழ் பாடிதே. தென்மொழி நக்கமிழ் சித்தினால் தன் பொழுதில் பங்கமிழில் நாட்டியோ. பிறக்கும் மொழி நன்மொழியும் மொழி நம்மையும் உட்படுத்தாவடி காட்டியோ. என் மொழி என்றினும் என்னுடைய நாடக எப்பொழுதோ நிலையாற்றினோம். அந்த பொன்மொழி பாவலன் பூந்தமிழ் சித்திரன் ஒன்றா பேரும் புகழ் காட்டுவே, ஒன்றா பேரும் புகழ் காட்டுவே. உண்டு தமிழினை முற்றும் உழைத்திடும் மொழியிலாதியோ, மொழி தந்தை பாடல் தன்னிகராடல் தனித்தமிழ் பாதையில் ஓட்டினோம். உலகம் மீது அதன் கீழ்மையை வேறறுப்போம், மக்கள் விடுதலை பெற்றுய வேண்டுமென்றோ முட வழக்கத்தை நாம் உரிப்போம், முட வழக்கத்தை நாம் உரிப்போம். மடுவும் மலைகளும் மக்கள் நிலையினில் மண்டி கிடப்பதுவோம், மடுவும் மலைகளும் மக்கள் நிலையினில் மண்டி கிடப்பதுவோம். நலம் கெடவும் உயிர் கூலம் இங்கொரும் முலையில் கிடந்து துடிப்பதுவோ, கிடந்து துடிப்பதுவோ. கெடுதலை நிறுத்திய உலகம் அதன் கீழ்மையை வேதனைப்போம், மக்கள் விடுதலை பெற்றுய வேண்டும் என்றும் கூட வழக்கத்தை நாம் உரிப்போம். வானுயர் கூடங்கள் மாடங்கள் ஓர்புறம் வாழ்க்கை நலங்கள் பல, உப்பும் புளியும் உப்பும் புளியும் உலகத்தில் அதன் கீழ்மையை வேறறுப்போம், மக்கள் விடுதலை பெற்றுய வேண்டும் என்றும் கூட வழக்கத்தை நாம் உரிப்போம்.
மதங்களும் சாத்திரப்பேர்களும் சடக்கர்கள் சூழ்ச்சிகளா சாதி மதங்களும் சாத்திரப்பேர்களும் சடக்கர்கள் சூழ்ச்சிகளா அவை மோதி உடைவதும் வேலையும் நெய்வதும் செந்தமிழ் வீழ்ச்சிகளா செந்தமிழ் வீழ்ச்சிகளா ஆகிட வந்தவர் மக்கள் பாதிகளை அழிகிட செய்தனரே ஆகிட வந்தவர் மக்கள் பாதிகளை அழிகிட செய்தனரே பலர் மாண்டுடை தாவள பலர் மாண்டிட தாவள பூண்டனர் ஏழையை வாழ்க்கையை துய்தனரே வாழ்க்கையை துய்தனரே மேன்மை தரும் தொழிலாளர் இனங்களை வேறுபடுத்தினரே மேனையரும் தொழிலாளர் இனங்களை வேறுபடுத்தினரே கொடும் கொலைக்கு ஊட்டி உரிமை எடுத்து உடலை எரித்தனரே உடலை எரித்தனரே கெடுதலை எட்டிய உலகம் அதன் கீழ்மையை நேரப்போம் மக்கள் விடுதலைக்கு துய வேண்டுமன்றோ உடல் வழக்கத்தை நாம் உயிர்ப்போம் உடல் வழக்கத்தை நாம் உயிர்ப்போம். அனைவருக்கும் வேண்டுதலை வணக்கம், நன்றி. இது ஒரு கோடைக்கால கூட்டத்தொடர் சொல்லலாம். சூரியனுக்கு வெற்றி விளங்கிய வாரம் மேற்கு கூட்டத்தில் தாகம் கழித்துக் கொண்டிருந்த வேலை போல தமிழின் தாகத்தோடு இங்கே வந்திருக்கும் தமிழ் அலுவலர்கள் அனைத்து பாடல்களும் எங்களது நன்றியும் வணக்கத்தையும் சொல்லி உங்கள் அனைவரையும் திறந்தாகி வருக என்று வரவேற்றுள்ளோம். முதலாவதாக இந்த 105வது நிகழ்வு நிறைய சிறப்பு நிகழ்வாக அமைந்திருக்கிறது. அதுவும் முதலாவது நிகழ்வு மிகவும் இதேபோல் ஆச்சரியமாக இருக்கிறது. இங்கே நமது மாணவர்கள் தேசிய மாணவர்கள் முதல் பட்டம் படிக்கும் பொழுது இந்த மாணவர் இப்பொழுது அந்த கல்லூரியிலே பேராசிரியராகி நமது பயிற்று படிக்கும் ஆய்வகத்தின் சிறப்பு விருந்தினராக சிறப்பு பேச்சாளராக சகோதரர் விஜய் அவர்கள் இங்கே வருகிறார்கள். அல்லது பலத்த கலைஞர்களோடு வருகிறவர்கள் என்று கனியிட ஏறிய துளையும் கடையில ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்க்கு காயிலை ஏறிய துவையும் நடிவது புளியும் பாலும் தென்னை நல்லிய குடியிட நீரும் இனியன என்பேன் இனியும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டி என்ற பாவேந்தர் பாடிய அந்த அன்னை தமிழினுடைய திருவடியை வணங்கி இந்த கூட்டத்தை தொடங்குகின்றேன். உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய முதல் நன்றி கலந்த வணக்கம். 105வது கூட்டமாக
நடைபெறுகிறது. ஏற்கனவே வந்தவர்களுக்கெல்லாம் தெரியும், நம்முடைய அரங்கம் என்றாலே முத்தமையாய் இருக்கக்கூடிய 3 அரங்கம். ஒன்று மாணவர் அரங்கம், அடுத்து காவரங்கம், அடுத்து ஆய்வரங்கம். இந்த 3 அரங்கங்கள் நம்முடைய பைந்தமிழ் இயக்கத்துக்கு முத்தாய்ப்பாக நாங்கள் தொடர்ந்து நடத்தி வருகின்றோம். அப்படி நடத்தப்படுகின்ற இந்த திங்களிலே மாணவர் அரங்கத்திலே இந்த திங்கள் பிறந்திருக்கிற தமிழ் பேர் அணிகளை பற்றி கல்லூரியிலே படிக்கின்ற தமிழ் இலக்கியம் படிக்கின்ற மாணவர்கள் மட்டுமல்லாது பிற கல்வியிலே படிக்கின்ற கற்கின்ற மாணவர்கள் அந்த தமிழ் அறிஞர்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு திங்களிலும் பிறந்து தமிழுக்கு தொண்டாற்றிய அறிஞர் பெருமக்களினுடைய தமிழ் தொண்டை இங்கே மாணவர்கள் பேச வந்திருக்கிறார். இந்த மாணவர்களை அழைத்து வந்த பெருமைக்குரியவர் இன்றைய பேராசிரியர் பெருமகன் ஜமால் முகமது கல்லூரி. ஆனால் உங்களை போல மாணவராக பைந்தமிழ் இயக்கத்திலே இங்கே வந்து மாணவர் அரங்கத்திலே பேசியவர் தான் அன்புக்குரிய பேராசிரியர் பெருமகன். அப்படிப்பட்ட பேராசிரியர் பெருமகன் என்று நான் சொன்ன பொழுது, ஐயா எங்கள் பள்ளியிலே இருந்து 4 பேரை அழைத்து வருகிறேன், பேச வையுங்கள் நம்முடைய பைந்தமிழ் இயக்கத்திலே என்று கேட்டுக்கொண்டார். ஐயா அவர்களோடு தாங்களும் ஆய்வுரை நிகழ்த்த வேண்டும் என்றேன், அதனையும் ஏற்றுக்கொண்டார். இப்படியாக உள்ளபடியே யார் யாரெல்லாம் தமிழ் மீது பற்று கொண்டு தமிழை கற்றவர்கள் தான் ஒவ்வொரு துறையிலும் முன்னணியிலே இருக்கிறார்கள். அது ஒன்றுமல்ல, அந்த அனைத்து துறைகளுக்கும் முன்னணியாக இருக்கிற கல்வித்துறையிலே பல்கலைக்கழகங்களிலே துணைவேந்தர்களாக இருந்த பெருமைக்குரியவர்கள் தமிழ் துறையை சார்ந்தவர்கள். நீங்கள் எதிர்பார்க்கலாம், இப்படிப்பட்ட தமிழ் என்பது ஒரு மொழி பாடம் மட்டுமல்ல, வாழ்வியலை கற்றுக் கொடுக்கிற பாடம். அந்த வாழ்வியலை கற்றுக் கொடுக்கிற மாணவர்கள் தான் எதிர்கால நாட்டினுடைய தமிழ் இனத்தினுடைய மொழியினுடைய இந்த நாட்டினுடைய தூண்கள். அதனை கோடிட்டு காட்டுகின்ற முகத்தால் தான் இங்கே மாணவர் அரங்கத்தை நாங்கள் முத்தாய்ப்பாக முதற்கண்ணாக தொடங்கி இருக்கிறோம். இந்த திங்களிலே பிறந்த பெருமக்கள் பலர் இருந்தாலும் ஒவ்வொரு தடவையும் அவர்களை மாற்றி அவர்களுடைய தமிழ் தொண்டை நாங்கள் பேச வைத்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த திங்களிலே பிறந்து சிறப்பாக தமிழுக்கு தொண்டாற்றிய பெருமக்கள் இங்கே 4 பேரை நாங்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். முதற்கண்ணாக பாவலரேறு பெருந்திருக்கிறார். ஐயா அவர்கள் தமிழ் பணியை பற்றி கேள்விப்பட்டீர்கள் என்று சொன்னார். அவருடைய வாழ்வியலே துன்பியலோடு கூடியிருந்த ஒன்று. வீட்டிலே கூட சமைக்க பொருள் இருக்காது, உணவு இருக்காது. அப்படிப்பட்ட நேரத்திலே கூட தமிழ் இனம் தமிழ்நாடு என்று எண்ணிக்கொண்டிருந்த பேரறிஞர் பெருமகன் தான் பாவலரேறு பெருந்திருக்கிறார். இந்த பாவலரேறு பெருந்திருக்கிறனை உருவாக்கிய பெருமைக்குரியவர்கள் யார் யார் என்றால், நம்முடைய ஒன்றிணைந்த திருச்சி மாவட்டத்திலே இருந்த வை பொன்னம்பலனார், தமிழ் மழவர் என்று பெரியாரால் போற்றம் பெற்ற பெருமகன் பொன்னம்பலனார். அவருடைய மாணவர் தான் நம்முடைய பாவலரேறு பெருந்திருக்கிறார். அவர் மட்டுமல்ல, உலக முதன்மொழி தமிழ் முதல் தோன்றிய இடம் லெமூரியா. அது மலையாளத்து வரை பரவி இருந்த நிலப்பரப்பு. அந்த நிலப்பரப்புத்தான் தமிழ் நிலம் என்று அறுதியிட்டு ஆய்ந்து சொல்லிய பெருமகன் பாவாணர் அவர். அந்த தனி தமிழ் பற்றுடைய பாவாணரிடத்திலே
காவியங்களை படித்து அந்த படிக்கின்ற காலத்திலே அவர் எழுதிய பாடல்களை எல்லாம் ஒரு முறை பாவேந்தரிடத்தில் எடுத்துக்கொண்டு காட்டுகின்றார். காட்டிய பின்னாலே இவர் எல்லாம் என்ன பாடலா என்று அவர்களிலே கொடுத்து விட்டார். அப்படிப்பட்ட பெருமகன் தான் பின்னாளிலே பாவேந்தரால் போற்ற பெற்ற பெருமகன் இந்த பாவலர் வேறு பெருந்தீசன். இப்படிப்பட்ட பெருமைக்குரியவர் அரசு பணியிலே இருந்தால் கூட தனித்தமிழுக்கு ஊறு செய்கின்ற அரசாக இருந்தால் அந்த அரசியலை பணியாற்ற மாட்டேன் என்று சொல்லி இந்திய எதிர்ப்பு போர் நிகழ்ந்த பொழுது கடலூரிலே புதுச்சேரியிலே அஞ்சல் பணியிலே இருந்த பொழுது தன்னுடைய பணியை தூக்கி எறிந்துவிட்டு வந்த பெருமகன். அப்படிப்பட்ட பெருமகன் நம்முடைய பாவலரே. அவரை பற்றி நிறைய சொல்லலாம், இருந்தாலும் மாணவர்கள் சொல்ல வேண்டும் என்பதற்காக இத்தோடு நிறுத்திக் கொண்டு அவரை பற்றி அவர்கள் அதிகம் சொல்லுவார். இவருடைய இதழாசிரியர், கட்டுரையாளர், கவிதையாளர், தனி தமிழ் மரபு பாடல்களை படைத்த பெருமகன். கெஞ்சுவதில்லை பிறப்பார், அவர் செய் கேட்டிருக்கும் அஞ்சுவதில்லை. தமிழ் கெஞ்சுவதில்லை பிறப்பார், அவர் செய் கேட்டிருக்கும் துஞ்சுவதில்லை. மொழியையும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை. எனவே தமிழர் தோல் இருந்தால் எஞ்சுவதில்லை. உலகில் எவரும் எதிர்த்தேன் என்று தன்னுடைய தென்மொழி என்று சொல்லக்கூடிய இதழிலே முதல் பக்கத்திலே பாடலை படைத்த பெருமகன். அப்படிப்பட்ட பெருமகன் இங்கே மாணவர் அவரை பற்றி பேச வருகின்றார். யார் என்றால் பாவலர் பெருஞ்சித்திரனாரை பற்றி நடராஜன் என்று சொல்லக்கூடிய மாணவர் செல்வன் வருகின்றார். அவரை உங்கள் சார்பிலே அறிவிக்கின்றேன். அடுத்து தமிழறிஞர் பெருமகன் ராசமாணிக்கனார். நான் இரண்டு கருத்துக்களை மட்டும் சொல்லிவிட்டு மாணவர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும். ராசமாணிக்கனார் என்று சொல்லக்கூடியவர், அவருடைய தந்தை ஒரு அரசு பணியிலே மேல் ஆய்வாளராக இருந்த பெருமகன். அவர் வடபுலத்திலே சென்று பணியாற்றிய பொழுது தெலுங்கு மொழியை 1 இருந்து 3ஆம் வகுப்பு வரை கற்க நேர்ந்தது. அதற்கு பின்னாலே மாற்றம் பெற்று தமிழகத்திற்கு வருகிறார். அப்படி வந்த பின்னாலே தமிழை கற்று புலமை பெற்று பல்வேறு தமிழ் அறிஞர்களுக்கு தொடர்பு கொண்டு தமிழ் அறிஞராக திகழ்ந்த பெருமகன். அவரை பற்றி இங்கே உரையாற்றுவதற்காக ராசமாணிக்கனார் முருகேசு கண்ணாடி என்ற மாணவர் இங்கே வருகிறார். அவரை வரவேற்கிறேன் உங்களுக்காக. அடுத்து பாண்டித்துரையார். இந்த பாண்டித்துரையார் வாழ்ந்த காலம் என்றால் மிக மிக குறுகிய காலம். 44 ஆண்டுகள் 8 திங்கள் 11 மாதம் மட்டுமே வாழ்ந்த பெருமகன். 4வது தமிழ்ச்சங்கத்தை நிறுவியவர். அவரிடம் குடிகொண்டிருந்த தமிழ் பற்று காரணத்தாலே தானே தமிழ்ச்சொண்டு செய்ய வேண்டும் என்று வந்த பெருமகன். அவர் தோற்றுவித்ததுதான் 4ஆம் மதுரை தமிழ்ச்சங்கம். அங்கே செந்தமிழ் கல்லூரியை தொடங்கினார், செந்தமிழ் இதழை நடத்தினார். இப்படிப்பட்ட பெருமகளை பற்றி இங்கே தபால் முகவரி கல்லூரியிலே படித்துக் கொண்டிருக்கிற மாணவர் சிவா என்ற மாணவர் பேச முடிந்திருக்கிறார். வைத்திய இயக்கத்தின் சார்பிலே அவரை வரவேற்கிறேன். அடுத்து மாலை கந்தப்பா. இவர் பாண்டிச்சேரியிலே உயர்நிலை, கல்லூரி நிலை போன்ற பல்வேறு நிலைகளிலே பணியாற்றிய பெருமகன். ஆங்கிலத்திலே புலமை பெற்றவர். அந்த ஆங்கில புலமை பெற்றதால் தமிழுடைய சங்க இலக்கியங்களை எல்லாம் ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்தவர். பாவல வேலுடைய பாடல், பாரதிதாசனுடைய பாடல், அரவிந்தனுடைய பாடல் அனைத்தையும் ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்த பெருமைக்குரியவர் நம்முடைய மாலை கந்தப்பா. இன்னும் சொல்ல போனால் தனிக்கடன் பற்றாளர். அந்த தனிக்கடன் பற்றாளர் பாவல வேரோடு மிக நெருங்கிய தொடர்பு கொண்ட பெருமகன் ஐயா மாலை கந்தப்பா. அவருடைய கட்டுரைகள், கவிதைகள் தனித்தனியே இருக்கும். அவையெல்லாம்
தென்மொழியிலே இடம்பெற்றிருந்ததை நாம் 30-40 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பார்க்க முடியும். அப்படிப்பட்ட பெருமகனை பற்றி இங்கே உரையாற்றுவதற்காக முகமது அலிபாய் என்ற மாணவனுக்கு பதிலாக தம்பி பேர் என்ன? கடந்த காலத்திலே பைந்தமிழ் இயக்கத்திலே பங்கு பெற்று காமராஜ் பங்கு பெற்று சென்னை வரை இந்த பேசுவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டு சென்று தேசிய பெருந்தந்தி மாணவர். அப்படிப்பட்டவர் மாலை தத்தப்பாவை பற்றி இங்கே உரையாற்றி இருக்கிறார். அடுத்த அரங்கம் பாவலர். இன்றைய தினம் 3 தமிழ் பாவலர்கள், 3 மங்கையர்கள் இங்கே இந்த திங்கள் மங்கையர் தினம் அல்லவா, பிறந்தனம் திங்கள் அல்லவா. ஆகவே அந்த மங்கையருடைய பிறப்பை பற்றி ஒன்றை குறிப்பிட வேண்டும். பெண்களை அடிமையாக்குகிற பழக்கம் தமிழர்களுக்கே கிடையாது. அப்படி பெண்களை அடிமையாக்கி இருந்தால் சங்க இலக்கியத்திலே 40க்கும் மேற்பட்ட பெண்பால் புலவர்கள் இருந்திருக்க முடியாது. தமிழை புலமை பெற்று தமிழை அறிவது வேறு, புலமை பெறுவது வேறு. புலமையே பெற்றாலும் எழுதுவது என்பது இயலாத ஒன்று. அதிலும் கவிதை எழுதுவதற்கு தனி திறன் வேண்டும். அப்படிப்பட்ட திறமையை பெற்ற அவ்வையார், ஆதிவந்தியார், காக்கை பாடினியார், ரச்சனையார் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்கள் எல்லாம் தமிழகத்திலே சங்க இலக்கியங்களில் இடம்பெற்றிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பெண்கள் தமிழ் சமுதாயத்தினுடைய கண்கள் என்ற தலைப்பிலே படைத்து பாட நல்லாசிரிய பெருமாட்டி மும்தாஜ் பேகம் இங்கே வருகிறார். உங்கள் சார்பிலே வருகிறேன். அடுத்து வீட்டு வேலை செய்வதற்குத்தான் பெண்கள், வெளிவேலை செய்வதற்குத்தான் ஆண்கள் என்ற நிலையிலே வைத்திருந்த அந்த சங்ககால நிலை மாறியிருந்த பொழுது நாம் வாழ்கின்ற காலத்திற்கு முற்பட்ட காலத்திலே பெண்களை அடிமையாக வைத்திருந்தார்கள். அந்த நிலையை மாற்றிய பெருமைக்குரியவர் நம்முடைய பெரியார் என்றால் மிகையும். அந்த பெரியார் பிறந்த மண்ணிலே பெண்கள் எல்லாம் நல்ல கல்வி கற்று சட்டங்கள் செய்ய, பட்டங்கள் ஆக, வாயிலில் பெண்கள் நடக்க வந்தோம் என்று இங்கே பாட்டு பொறுப்புள்ளவன் பாடுவார். அந்த பாடுகிற அந்த பாடலை நாம் முன்னிறுத்தி அந்த பெண்களை எல்லாம் ஆணுக்கு பெண் இங்கே அடிமை இல்லை என்று பொருள் பற்றி இங்கே பாடுவதற்காக தலைமையாசிரியராக நம்முடைய கருவண்ணமும் பள்ளி தொடக்கப்பள்ளியினுடைய தலைமையாசிரியராக இருக்கிறவர் நான் பற்றாளர். அனைத்து தமிழகத்திலேயே பங்கு கொண்டு பாடக்கூடிய பெருமாட்டி மல்லிகா வருகை தந்திருக்கிறார். அடுத்து மங்கையராக பிறக்க வேண்டும். அந்த பிறப்பு ஒன்றுதான் சிறப்பான பிறப்பு. ஆண்களாக பிறப்பதற்கு தவம் செய்ய வேண்டியதில்லை. ஆனால் பெண்ணாக பிறக்க வேண்டும் என்றால் தவம் செய்ய வேண்டும். அதுவும் எப்படிப்பட்ட தவம்? தவம் செய்ய வேண்டும். ஆக மங்கையராக பிறப்பதற்கு தவம் செய்ய வேண்டும் என்று பொருள் பற்றி செசிலி அவரை அவர் வந்ததில்லை. நான் கருமண்டபத்திலே ஒரு நிகழ்ச்சிக்கு சென்றிருக்கும் போது அந்த நிகழ்ச்சியில், அதாவது அந்த நிகழ்ச்சியில அம்மா வந்திருக்காரு. அப்படி வந்த பொழுது அம்மா எங்கள் பைத்திய கலந்து கொண்டு நிகழ்ச்சியிலே அணி சிறப்பாக அணிவர்கள் என்று கேட்டுக்கொண்டே வந்தார். அப்படிப்பட்ட பெருமாட்டியை உங்களின் சார்பாக நான் வரவேற்கிறேன். அடுத்து இசை. நம்முடைய இன்றைய ஆய்வு பொழிவாளர்
உங்களை போன்ற மாணவர்களாக இருந்தவர் தற்பொழுது ஜமால் உங்கள் கல்லூரியிலே பணியாற்றிக் கொண்டிருக்கிற பேராசிரியர் முனைவர் பெருமர். இவரை ஐயா நம்ம வந்து இவருக்கு திறப்பா நம்ம ஐயா இல்லை அது முன்னாடி நான் அந்த கல்லூரிக்கு செல்லுகிற வந்து காளிதாசனை பார்ப்பேன். அவரிடத்தில் ஆய்வு பட்ட பெற்றவர் ஐயா. அவரிடத்தில் இங்கே மாணவராக வந்தார். நீங்களும் நாளைக்கு வைத்தியர் இயக்கத்துக்கு இந்த ஆய்வகத்தை அறியக்கூடிய நன்மைக்கு வர வேண்டும். மாணவர்கள் எதிர்பார்க்கிறேன். அவர் சொல்லின் செல்வர். அந்த சொல்லின் செல்வரை பற்றி ஐயா அவர்களுக்கு நான் கோடிட்டு காட்ட வேண்டாம். அவருடைய தமிழ் தொண்டை தமிழ் பணியை இங்கே உங்களுக்கு அவர் ஆய்வு கண்ணோட்டத்தோடு எடுத்துரைப்பார். அடுத்து என்னோடு உடன்புறாக ஒரு தோன்றராக இருக்கக்கூடியவர் வைத்தியர் இயக்கத்துக்கு உற்ற துணையாய் உயிர் நாடியாய் ஓடுகின்ற உயிரமாய் உறுதியாய் என்னுடைய அன்பு நண்பர் தொகுப்புரை வரை அடுத்து அவரை வரவேற்கிறேன். அடுத்து நன்றினவிடர் காவலர் செல்வராஜ் அவர் இங்கே நன்றி சொல்வதற்காக வந்து கொண்டிருக்கிறார். அவரை உங்களுடைய சார்பிலே வரவேற்கிறேன். இந்த நேரத்திலே ஒன்றை நான் குறிப்பிட்டாக வேண்டும். மாணவர்களுக்கு மாணவ செல்வங்களே, நீங்கள் எந்த துறைக்கு சென்றாலும் சரி, எந்த பாடத்தை கற்றாலும் சரி, அப்படி கற்கின்ற பாடங்கள் அனைத்திலும் வாழ்க்கைக்குரிய பாடமாக இருக்கிற தமிழை மறக்க வேண்டாம். ஆக திருக்குறளை போன்ற ஒரு நூல் எந்த ஒரு மொழியிலும் ஒரு துறைக்கு தலைமை வைக்கக்கூடியவருக்குரிய இலக்கணம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நாட்டை ஆளக்கூடிய மன்னனுக்குரிய இலக்கணம் சொல்லப்பட்டிருக்கிறது. குடிமக்கள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும், மனிதன் எப்படி இருக்க வேண்டும், அதனை போல அமைச்சர் எப்படி இருக்க வேண்டும், அரசர் எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் இலக்கணம் சொல்லப்பட்டிருக்கிற நூல் திருக்குறள். அதனை போன்று புறநானூறு சங்க இலக்கியங்கள் எல்லாம் அறக்கருத்துக்களை அங்கீகரித்து இருக்கின்றன. அவற்றையெல்லாம் முழுமையாக நீங்கள் கற்றுக்கொண்டு பிற்காலத்திலே பாவாணரை போல மாலே தங்கம்பாவை போல நம்முடைய சொல்லின் செல்வரை போல ஐயா ராசமாணிக்கனாரை போல பாண்டித்துறை தேவரை போல நீங்கள் எல்லாம் தமிழுக்கு தொண்டாற்ற வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய அளவெடுத்த விருப்பம். பலருக்கு அழைப்பு கொடுத்தேன். அழைப்பு கொடுக்காமல் ஒரு சிலரும் வந்திருக்கிறார்கள். ஆக உங்கள் அத்துணை பேரையும் நான் இங்கே குறிப்பிட்டு சொல்லி ஆக வேண்டும். ஏனென்றால் நன்றி வரப்போது நன்றன்று. ஐயா ஈக வரப்போனாருக்கு நான் சொல்லவில்லை, ஆனால் அவருக்கு அனுப்பி இருந்தேன். அவர் இங்கே வரி புரிந்திருக்கிறார். அடுத்து ஐயா பாவலர் நம்முடைய மாரிமுத்து ஐயா வரி இருந்திருக்கிறார். பைசன் இயக்கத்தினுடைய பாவரங்கத்தை அணி செய்யக்கூடிய பிரமுகர் ஐயா சந்திரசேகரன் இங்கே வருகை புரிந்திருக்கிறார். அடுத்து அன்பு பைசன் இயக்கத்தின் மீது பற்றும் கொண்டு ஐயா கண்ணன் இங்கே வருகை புரிந்திருக்கிறார். அதனை போன்று 60 கண்ணுக்கு மேற்பட்ட தூரத்தில் இருந்து சின்னத்தம்பி செல்வராஜ் போன்றவர்கள் எல்லாம் வருகை வந்திருக்கிறார்கள். அவர்களையும் அடுத்து இந்த பைந்தமிழ் இயக்கம் என்று சொன்னாலே ஐயா இந்த அவர் மரம் பிடித்து இந்த சமூக ஊடகத்திற்கு பதிவு செய்யக்கூடிய பிரமுகர் பாபு ஐயா. அதனை போன்று நூலகத்திலே அழைப்பை கண்டு இங்கே வருகை புரிந்திருக்கிறார் அன்புக்குரிய தம்பி
வீரம் முதுகலை முதுகலை அவர் உணர்வோடு இங்கே வந்து இருந்திருக்கிறார். அவரையும் அடுத்து கைதமிழ் இயக்கமா நான் எப்பொழுதுமே இங்கே இடம்பெறுவேன் என்று சொல்லி திருவரங்கத்திலே இருந்து மகேந்திரனார் வருகை புரிந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, சித்த மருத்துவம் தமிழ் மருத்துவத்தை கட்டி காக்கின்ற லட்சுமி நாராயணன் வருகை புரிந்திருக்கிறார். அவர்களுடைய இன்னும் சொல்ல போனால் இக்கரை கோயில் இப்போ சுருக்கி அது 70 கிலோமீட்டர் இங்கே இருந்து அன்புக்குரிய தம்பி இப்படியாக ஒவ்வொருவராக இங்கே நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆக உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் நான் வணக்கம் கூறி இந்த நிகழ்ச்சியை மீண்டும் தொடர்கின்றோம். நன்றி, வணக்கம். நான் வெளிச்சனாலே அறிந்திருப்போம், பாண்டித்துறை தேவர் கூட அறிந்திருப்போம். மாவே தங்கப்பா ராசமாணிக்கனார் இதையெல்லாம் நான் அடுத்த பார்த்தோம். இதெல்லாம் யாரையா தெரியாது என்பேன். இப்படி எனக்கும் என்னை போன்ற பலருக்கும் தெரியாத தமிழறிஞர்களை எல்லாம் இங்கே மாணவர்கள் மூலமாக நமக்கு அறிமுகம் செய்திருக்கின்ற ஐயா ஒரு நிமிடம் ஐயா, ஐயா நீங்க உட்காருங்க. தமிழ்நாட்டின் பெருமாட்டி சித்ரா அவர்கள் வருகை தந்திருக்கிறார். நான் அவரை ஏதோ விடுபட்டு விட்டேன், அதற்காக வருத்தப்படுகிறேன். அம்மையாரையும் அன்புக்குரிய கேசவனாரையும் வருகை என்று வருகிறேன். முதலாக முதுகலை தமிழ் முதலாம் ஆண்டு படிக்கின்றார். பெயரிலேயே தமிழின் மாற்றத்தை கொண்ட தமிழறிஞர், மிகுந்த தமிழறிஞர், நிறைய முறை தமிழுக்காக தருகின்றவர், பாவலர் துறைகின்றனர். அவர் ஈகவசனா கூட அவரது புத்தகத்தை மாதம் கொண்டு வந்து தென்மொழி என்ற புத்தகத்தின் ஆசிரியர். அந்த தென்மொழி புத்தகத்தை அவருக்கும் நன்றி சொல்ல வேண்டும். மாதம் கொண்டு வந்து அனைவருக்கும் சேர்க்கின்ற பெருமையாக கொண்டு இந்த தென்மொழி இதழின் ஆசிரியர் அவர்களை பற்றி முதுகலை கற்றுப்படி நடராசன் மறுசுமந்து பூக்காமல் மஞ்சம் ஒன்றும் பார்க்காமல் கருசுமந்து சோறாமல் கண்ணி நிலை மாறாமல் இடுப்பு வலிக்காமல் எழில் மேனி சளைக்காமல் படுப்பு குடிக்காமல் பத்திய நீர் குடிக்காமல் மாங்காய் கடிக்காமல் மருத்துவச்சி பிடிக்காமல் தாங்கும் எனக்கெல்லாம் காயாய் வந்த தமிழே இந்த திருச்சிராப்பள்ளி பைந்தமிழ் இயக்க 105ஆம் நீங்கள் சொற்பொழிவுக்கு வருகை இருந்துள்ள உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை தொடங்குகிறேன். நான் பேச இருக்கின்ற தலைப்பு பாவலரேறு விருஞ்சித்திரனார். மார்ச் 10, 1933ஆம் ஆண்டு சேலம் மாவட்டம் சமுத்திரம் பகுதியில் பிறந்தவர். இவருடைய இயற்பெயர் துரை மாணிக்கம். இவருக்கு பாவலரேறு என்னும் சிறப்பு பெயரும் உண்டு. கனிச்சாறு, கொய்யாக்கனி, நூறாசிரியம், பாவிய கொத்து, மகப்பு வஞ்சி, பள்ளி பகடைகள் உள்ளிட்ட பல நூல்களை இயற்றியுள்ளார். தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம் முதலிய இதழ்களை நடத்தியுள்ளார். இதில் தென்மொழி என்னும் இதழானது மொழிஞாயிறு தேவநேய பாவாணர் அவர்களுடன் இணைந்து அவர் நடத்திய இதழாகும். இந்த மொழிஞாயிறு தேவநேய பாவாணர்களே 1973ஆம் ஆண்டு பெருஞ்சித்திரனார் அவர்களுக்கு பாவலரேறு என்னும் பட்டத்தை வழங்கினார் என்பது இந்த நேரத்தில் குறிப்பிடத்தக்க ஒன்று. அவருடைய கனிச்சாறு என்னும் நூலில் தமிழ் தாயை பின்வருமாறு வாழ்த்துகிறார். அன்னை மொழியே, அழகார்ந்த செந்தமிழே, உன்னைக்கும் முன்னை முகிழ்ந்த நறுங்கனியே, கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே, தென்னன் மகளே, திருக்குறளின் மாண்புகளே, இன்னரும் பாப்பத்தே, எந்தொகையே நற்கணக்கே, மண்ணும் சிலம்பே, மணிமேகலை வடிவே, இன்னும் நினைவால் முறிதால வாழ்த்துவமே என்று தமிழ் தாயை வாழ்த்துகிறார். தொன்மைக்கும் தொன்மையாய் முகிழ்ந்த நறுங்கனி, குமரி கடல் கொண்ட நாட்டிலே மண்ணுலகை கட்டி ஆண்ட பேரரசு, பாண்டியனுடைய மகள், திருக்குறளின் மாண்புகள், 10 பாட்டே, 8 தொகையே, 15 கீழ்கணக்கே,
சிலப்பதிகாரம், மணிமேகலை ஆகியவற்றை உள்ளடக்கிய தமிழே, உன்னை நாங்கள் அனைவரும் தலை தாழ்ந்து வாழ்த்துவோம் என்ற அந்த கனிச்சாறு என்னும் நூலிலே தமிழ்தாய் வாழ்த்து என்னும் தலைப்பில் குறிப்பிட்டுள்ளார். அதே கனிச்சாறு என்னும் நூலில் முன்னுற்றோம் யாண்டும் என்னும் தலைப்பில் தமிழை பாடுகிறார். செந்தமிழே உள்ளுயிரே செப்பரிய நின் பெருமை எந்தமிழ்னா இவ்வாறு எழுத்தே உரையிருக்கும். உந்தை தனிப்புகளும் மிகுந்த இலக்கியமும் விந்தை நெடுநிலைக்கும் வேறார் புகழுரையும் உந்தி உணர்வெழுப்ப உள்ள கடல் போல செந்தாமரை தேனை குறித்து சிறநாண்ட அன்பும்பில் பாடும் அதுபோல யாம் பாடி முன்னுற்றோம் யாண்டும் உலகத் தனித்தமிழே என்கிறார். தமிழே, உன்னுடைய பெருமைகள் எல்லாம் எவ்வாறு என்னுடைய நான் விரித்து பேசப் போகிறது. வேறாட புகழரை வேற்றுமொழியை சார்ந்தவர்கள், வேற்றுமொழி அறிஞர்கள் உன்னை பற்றி கூறிய புகழர்கள் அனைத்தும் உங்களுடைய உள்ளத்திலே கடல் தீயை மூடச் செய்கிறது. செந்தாமரை தேனை குறித்து தும்பி எவ்வாறு அதை பாடுமோ அதே போல உன்னை கருதி நாங்கள் தனித்தமிழை பாடுவோம் என்ற அந்த கவிதையிலே கூறுகிறார். 8 தொகுதிகளாக இந்த கனிச்சாறு என்னும் நூல் வெளிவந்துள்ளது. அடுத்ததாக தமிழ் கும்மி என்னும் கவிதையிலே கூறுகிறார். கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதைகளை கும்மி கொட்டுங்கடி இளம் 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி. ஊழி பல நூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றனும் நூல் பல கொண்டதுவாம். பெரும் ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அறியாமலே நிலைகின்றதுவாம். ஒய்யகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரை இன்ப பாட்டிருக்கும். உயிர் மெய் புகட்டும் அற மேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டிருக்கும் என்கிறார். இதிலிருந்து என்ன கூறுகிறார்? பல 100 ஆண்டுகளை கண்டது தமிழ்மொழி. அறிவு ஊற்றாகிய பல நூல்களை கொண்டது தமிழ்மொழி. பெரும் கடல் சீற்றங்களாலும் ஆழி பேரலைகளாலும் அறியாத மொழி, அறியாமையை நீக்கும் மொழி, உண்மையை ஊட்டும் மொழி நம் தமிழ் மொழி என்கிறார். என் மொழி என் நிலம் என் நாடு நடிகையில் எதனையும் பெரிதென எண்ண மாட்டேன். வேறு எவரையும் புகழ்துறை சொல்ல மாட்டேன். வரும் முன்மொழி பதிவுரை துன்பங்கள் யாவையும் பொருத்தென மதிக்குளம் கொள்ள மாட்டேன். இந்த பூட்கையில் ஓரடி தள்ள மாட்டேன் என்ற லட்சியத்துடன் இருந்தவர். தனித்தமிழ் கொள்கையில் ஆழ்ந்து ஈடுபட்டவர். பழந்தமிழ் நாட்டில் பைந்தமிழ் மொழியில் படிப்பது தானே முறை. இழந்த நம் உரிமையை எதிரத் தடுக்கும் இளைஞரின் செவிபட அறை. தனித்தமிழ் நிலத்தில் கண்ணெனும் தமிழில் கற்பது தானே சரி. தனித்தமிழ் மொழியை தாழ்த்திய பகையை தனிலிட்டே உடன்கறி என்று தாய் தமிழ் கற்றலின் இன்றியமையாமையும் முக்கியத்துவத்தையும் குறித்து பாடுகிறார். தமிழரின் வீரம் குறித்து பின்வருமாறு பாவலர் பெருஞ்சித்திரனார் கூறுகிறார். கெஞ்சுவதில்லை பிறர்பால் அவர் செய் கேட்டினுக்கும் அஞ்சுவதில்லை. மொழியையும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை. எனவே தமிழர் தோளிருந்தால் எஞ்சுவதில்லை உலகில் எவரும் எதிர்நின்றே என்கிறார். இவரை தமிழ் தேசியத்தின் தந்தை என தமிழ் தேசியர்களால் போற்றப்படுகிறார், சிறப்பிக்கப்படுகிறார். மேலும் பெரியாரியம் பொது உடைமை கொள்கைகளில் ஈடுபாடுடைய இவர் சாதி ஒழிப்பு குறித்தும் பேசியுள்ளார். நாம் தமிழரல்லர் என்னும் தலைப்பில் பின்வருமாறு கூறுகிறார். பல்லென்போம் பறையென்போம் நாட்டார் என்போம் பதிலன்னை எண்ணாமல் வண்ணார் என்போம் பிள்ளை என்போம் முதலி என்போம் நாயகர் என்போம் பிழை நானார் அருந்ததியர் படையாள் என்போம் எல்லல் செய்து இருக்கின்றோம் தாழ்விக்கின்றோம் எண்ணுங்கள் நம்மை தமிழர் என்கிறோமா. உள்ளமன பான்மை இது தொலை மட்டும் பூசுங்கள் நானுங்கள் தமிழ்நாட்டாரே. வல்லர் பறையர் வண்ணார் பிள்ளை முதலியார் நாயக்கர் அருந்ததியர் என பல விதமாக நாம் கூறுகின்றோம். ஆனால் நம்மை நாம் தமிழர் என்று கூறுகிறோமா? இது ஒரு மாற வேண்டிய மனப்பான்மை. இந்த மனப்பான்மை தொலையும் வரை வெட்கப்பட வேண்டும் தமிழ்நாட்டாரே என்று அந்த கவிதையிலே அவர் கூறுவதை நம்மால் காண முடிகிறது. அப்பேற்பட்ட பெரும் சிறப்புகளுடைய பாவலர் பெருஞ்சித்திரனார் குறித்து பேச எனக்கு வாய்ப்பளித்த திருச்சிராப்பள்ளி வைணவ இயக்கத்திற்கும் எங்களெல்லாம் ஊக்குவித்து வழிநடத்தி செல்லும் என்னுடைய பேராசிரியர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இடம் சார்கின்றேன். மூச்சினை உடற்கடித்தேனே
நீ நயந்தாயினில் நயந்து போகும் வென்றால் நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே என்று சொல்லி கங்கையாறு தலையில் சூடிய இறையனாறு கொண்ட முகமாறு கொண்ட படையாறு அவர் யாரு? முருகனாரு. அவர் அடியாறு இறையனாரு. அவர் அடியாறு இறையனாரு. தமிழ் பிறந்த இடம் பொருணையாறு, வளர்ந்த இடம் வைகையாறு. அன்று ஔவையாறு, நேற்று பாரதியாறு. இன்னும் உன்னை பலர் உற்றாறு கற்றாரு. இன்று பைந்தமிழ் இயக்கத்தில் பேசும் நாளோ ஒரு சிற்றாறு. உயிரெழுத்து ஈராறு, மெய்யெழுத்து மூவாறு. அனைவரையும் நாடி நீ தடையின்றி வருமாறு என்று நடத்தி வரும் பைந்தமிழ் இயக்கத்தையும் தமிழையும் வணங்குகிறேன். பைந்தமிழ் இயக்கம் மாணவர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு, தமிழ் அறிஞர்களுக்கு, தமிழ் இனத்திற்கு பைந்தமிழ் இயக்கத்தின் அவசியம் தேவை. ஏனென்றால் காதலை பாடுவது எளிது, களத்தை பாடுவது எளிது, அழகை பாடுவது எளிது, இயற்கையை பாடுவது எளிது, தமிழ் அறிஞர்களை பாடுவது அரிது. அது பைந்தமிழ் இயக்கத்திற்கு எளிது என்றதால் தான் அதற்கு சான்று இந்த பைந்தமிழ் இயக்கம். எனவே பைந்தமிழ் இயக்கத்தை நடத்தி வரும் இயக்குனருக்கும், துணை இயக்குனருக்கும், உறுப்பினர்களுக்கும், மாணவர்களுக்கும், எங்களை வழிநடத்தி செல்லும் பேராசிரியர் விஜய் ஐயா அவர்களுக்கும், எனது நண்பர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் உரையை தொடங்குகிறேன். நான் இங்கு பேச இருக்கும் தமிழ் அறிஞர் மா ராசுமாணிக்கிறார். மாசி மாதம் 29ஆம் தேதி 1907 செவ்வாய் என்று பிறந்து வைகாசி மாதம் 12ஆம் தேதி 1967 என்று மறைந்து 60 ஆண்டுகள் தன் வாழ்நாளில் ஆராய்ச்சி 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 தமிழ் மொழியின் ஆராய்ச்சி என்றே வாழ்ந்து இறந்தவர்தான் மா ராசமாணிக்கனார் என்ற ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர். அவர் ஆகச் சிறந்த தமிழ் ஆராய்ச்சியாளர்கள் என்பதில் மாற்று கருத்து ஒன்று இல்லை. தமிழ் கூறும் நல்லுலகம் இருக்கும் வரை தமிழறிஞர் என்றும் இன்றளவும் உன்னதமான தமிழறிஞராக போற்றப்படுகிறார். சாதாரண குடும்பத்தில் பிறந்து சாதாரண நில அளவையாளர் அவருடைய தந்தையார். அவர் பல ஊர்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருந்தது. ஆந்திராவில் இருந்து மதுரை, மதுரையிலிருந்து திண்டுக்கல், திண்டுக்கல்லில் இருந்து தஞ்சாவூர், இப்படி பல ஊர்களுக்கு அவர்கள் செல்லக்கூடிய வாய்ப்பும் பயணமும் அவர்கள் குடும்பத்தை சார்ந்து இருந்தது. மா ராசமாணிக்கனார் அவருடைய தந்தையார் ஆந்திராவில் வேலை பார்த்துக் கொண்டிருந்த போது அவர் 10 வயது வரையும் ஆந்திராவில் இருந்து கொண்டிருக்கிறார். அதனால் அவர் ஆரம்ப கல்வியை மா ராசமாணிக்கனார் அவர்கள் தெலுங்கு மொழியில் கற்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. பின்பு பணி மாறுதல் காரணமாக மதுரைக்கு செல்கிறார்கள். அங்கு இவருடைய படிப்பு எப்படி என்று பார்த்தால் ஒரு தொடர்ச்சி இல்லாத படிப்பாகும். 1ஆம் வகுப்புக்கு 2, 2, 3, 4 என்று தொடர்ச்சி இல்லாத, ஒரு முறை சார்ந்து இல்லாத படிப்பாக இருக்கும். அவருடைய தந்தை மதுரையில் வந்த பிறகு இறந்து விடுகிறார். பின்பு அண்ணனிடம் அந்த குடும்ப பொறுப்பு போகிறது. இவர் அண்ணனும் ஒரு அரசு அதிகாரியாக இருக்கிறார். குடும்ப வறுமையின் காரணமாக இவர்கள் திண்டுக்கலுக்கு செல்கிறார்கள். திண்டுக்கலுக்கு சென்று அவர் சித்தர் பாடல்கள் எல்லாம் பாடி அதில் உள்ள வருமானத்தை ராசமாணிக்கன் அவர்கள் கொண்டு வந்து கொடுக்கிறார் அவர் வீட்டில். அந்த வருமானம் போதியதாக இல்லாத காரணத்தால் அவருடைய தாயார் ஒரு தையல் கடையில் போய் வேலைக்கு சேர்த்து விடுகிறார். அந்த தையல் கடையில் 15 நாட்களில் எப்படி தைக்க வேண்டும், காஜா போடுவது எப்படி என்று தெளிவாக கற்று அந்த தையல் கடையுடைய உரிமையாளர் வீட்டுக்கு போகும்போது வெறும் காலனா கொடுப்பார் என்று மா ராசமாணிக்கனார் அவர்கள் தன் வாழ்நாள் குறிப்பில் பதிவு செய்துள்ளார். பின்பு திண்டுக்கல்லில் இருந்து அவர்கள் தஞ்சாவூருக்கு செல்கிறார்கள். தஞ்சாவூரில் கரந்தை தமிழரசன், வேங்கடசாமி நாட்டார், பூவேசா, சைவ ஆச்சாரியர் போன்ற தமிழ் அறிஞர்களுடைய அறிமுகம் அவருக்கு இருக்கிறது. பின்பு தஞ்சையில் உள்ள பீட்டர்ஸ் என்ற பள்ளியில் அவர் பள்ளி வகுப்பை மீண்டும் தொடங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டது. அப்போது மதுரை திருக்குறள் பேரவையும் மதுரை தமிழ் சங்கம் நடத்திய இந்த தமிழ் தேர்வில் தமிழ்நாட்டிலேயே முதலில் சிறந்த தமிழ் மாணவராக தேர்ச்சி பெற்று ஆக சிறந்த தமிழறிஞராக மா ராசமாணிக்கர் அவர்கள் இருந்திருக்கிறார். இவருடைய பணி என்று கேட்டால் 1927 ஒரத்தநாடு அரசு பள்ளியில் எழுத்தாளராக தன் பணியை தொடர்ந்து அடுத்த ஆண்டை 1928 சென்னை வண்ணாரப்பேட்டை தியாகராச பள்ளியில் 8 ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றுகிறார். அப்போது 1930 முதல் பாடநூல் வெளியிடப்பட்டது. அந்த பாடநூல் வெளியிட்டவர் தமிழப்பன் என்கிற ஒரு தமிழ் ஆசிரியரால் வெளியிடப்பட்டது. பின்பு முத்தையார்பேட்டையில் உள்ள உயர்நிலை அரசு பள்ளியில் பணியாளராக
சேர்ந்து இருக்கிறார். POL, MOL, NT பட்டம் எல்லாம் முதுகலை பட்டத்தை பெரிய புராணம் ஆராய்ச்சி செய்திகள் என்ற தலைப்பில் அவர் சிறப்பான ஒரு ஆராய்ச்சி செய்து பலரால் பாராட்டக்கூடிய ஒரு தமிழறிஞராக இருக்கிறார். இவர் ஆராய்ச்சி புலமையும் கல்வெட்டு புலமையும் பார்த்த விவேகானந்தா கல்லூரி நிர்வாகத்தினர் இவரை அழைத்து எங்கள் கல்லூரிக்கு நீங்கள் பேராசிரியராக வர வேண்டும் என்று சொல்லி அவரை அழைத்து மற்ற பேராசிரியர்களாம் என்று 100 ரூபாய் சம்பளம், இவருக்கு மட்டும் 110 ரூபாய் சம்பளம், இவருடைய ஆராய்ச்சி புலமையை பாராட்டி அன்று விவேகானந்தர் அரசு கல்லூரி இவருக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துள்ளது. முனைவர் பட்டம் அதே கல்லூரியில் பெறுகிறார். தர்மபுரி ஆதீனம் அவர்களால் வெளியிடப்படுகிறது. பின்பு மதுரை தியாகராச கல்லூரி 1953 1959 வரை அங்கு வேலைக்கு செல்கிறார். தமிழ்துறை தலைவராகவும் இருக்கிறார். அங்கு திருக்குறள் கழகத்தால் நடத்தப்பட்ட அரங்கத்தில் தென்னிந்திய வரலாறு தமிழ் இலக்கியம் என்ற தலைப்பில் சிறப்பாக சொற்பொழி ஆற்றி அனைவர் மத்தியிலும் ஆராய்ச்சி திறமை எவ்வாறு ஆராய்ச்சி பண்ண வேண்டும் என்பதை அனைவருக்கும் எடுத்து கூறியவராக இருக்கிறார்கள். பல துறையில் புலமை பெற்றவராக இருக்கிறார்கள். இவரை எப்படி அறிய வேண்டும் என்றால் தமிழர் வரலாறு, கோவில் கலைகள், சைவம், கல்வெட்டு இதை போன்ற ஆராய்ச்சிகள் எல்லாம் சிறந்து விளங்கக்கூடிய இன்று வரும் தமிழ் அறிஞர்களுக்கு எவ்வாறு ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்பதற்கு ஒரு முன்னோடியாக மா ராசமாணிக்கர் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். டாக்டர் ராசமாணிக்கர் அவர்கள் நாட்டுடைமையாக்கப்பட்ட நூல்கள் தமிழ் அமுதம், கால ஆராய்ச்சி, சிலப்பதிகாரம் காட்சிகள், சேக்கிழார் ஆராய்ச்சி நூல், சைவ சமய வளர்ச்சி, சைவ சமயம், சேக்கிழார் வரலாறு, தமிழ் அமுதம், தமிழ் இனம், தமிழ் ஆட்சி, தமிழக கலைகள், தமிழ்நாட்டு வட எல்லை, தமிழ் மொழி இலக்கிய வரலாறு, பல்லவர் வரலாறு, பெரிய புராணம் ஆராய்ச்சி என்று பல ஆராய்ச்சிகளை செய்து தமிழுக்கு நாட்டுடைமையாக்கப்பட்ட நூல்களை எவ்வாறு இன்று வரையும் நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டும், முனைவர் பட்டம் செய்ய வேண்டும், எவ்வாறு சிந்திக்க வேண்டும், தமிழ் மொழியில் எவ்வளவு ஆராய்ச்சி இருக்கிறது, தமிழ் மொழி முகந்தஜாரோ சிந்து சமயவழிக்கும் தமிழ் மொழிக்கும் எவ்வளவு தொடர்பு இருக்கிறது என்பதெல்லாம் எடுத்துக்காட்டியிருக்கிறார் மா ராசமாணிக்கர் அவர்கள். பல விருதுகளுக்கு குறிப்பாக சைவத்தை முதன்மையாக வைத்து ஆராய்ச்சி செய்யக்கூடிய மிகவும் புலமை பெற்றவராக இருந்திருக்கிறார்கள். விருது சைவ வரலாற்று ஆராய்ச்சி பேரறிஞர், ஆராய்ச்சி கலைஞர், சைவ இலக்கிய பேரறிஞர், சைவ நெறி காவலர் போன்ற விருதுகளுக்கு சொந்தக்காரர் ராசமாணிக்கர். மலேசியாவில் நடைபெற்ற முதல் உலக தமிழ் மாநாட்டில் ஆய்வு கட்டுரையை சமர்ப்பித்த மிகப்பெரிய பேராசானம் ராசமாணிக்கனார் அவர்கள். தமிழ் வரலாற்றை ஆராய்வதில் பெரும் ஆர்வம் கொண்டவர். பலகால கல்வெட்டு நூல்கள், வரலாற்று ஆதாரங்கள் ஆகியவற்றை ஆராய்ந்து தமிழர்களின் பழமையான நாகரிகத்தையும் பண்பாட்டையும் வெளிச்சம் போட்டு காட்டுவர் நம் ராசமாணிக்கனார்கள். இவர் படைத்த நூல்கள் தமிழர்களின் வரலாற்றையும் பெருமையும் எடுத்துரைக்கும் அற்புதமாக ஆய்வாக இன்று வரையும் மதிக்கப்படுகிறது. மா ராசமாணிக்கர் அவர்கள் புகழுக்காக வாழவில்லை, பதவிக்காக வாழவில்லை, தமிழுக்காக வாழ்ந்தார், தமிழுக்காகவே உழைத்தார், தமிழுக்காகவே தன் வாழ்நாளை அர்ப்பணித்த பேராசிரியர் தான் நாம் ராசமாணிக்கர்கள். அன்புடைய தமிழர்களே, ஒரு மொழி வாழ வேண்டும் என்றால் அதை நேசிக்கும் மக்கள் இருக்க வேண்டும். அந்த வகையில் நாமெல்லாம் தமிழை நேசித்து காக்க வேண்டும், தமிழ் மொழியை பேச வேண்டும், தமிழ் மொழியில் சிந்திக்க வேண்டும், தமிழ் மொழியின் வரலாற்று செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் ராசமாணிக்கர் போன்ற தமிழறிஞர் கொடுத்த செய்திகள் உண்மையான அவருக்கு மரியாதை செலுத்தக்கூடிய செய்தியாக இருக்கும். தமிழ் வாழ்க, தமிழர் வாழ்க, தமிழர் பண்பாடு வாழ்க நினைத்திருக்க ஒன்று கூற வேண்டும் என்றால், அன்பு சொந்தங்களாய், வரலாற்றின் தங்கங்களாய், சிகரத்தை செதுக்கின்ற சிங்கங்களாய், காற்றோடு கைகொடுக்கும் கடல் நெருப்புகளாய், முன்னலை விளங்கி மின்சாரத்தை ஒப்பிடிக்கும் ஒரு தமிழனாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு எடுத்துக்காட்டாக இந்த பைந்தமிழ் இலக்கியம் நமக்கு ஒரு அடித்தள படிகட்டாக இருக்கிறது என்று கூறி என் வாய்ப்பு நன்றி. பைந்தமிழ் இலக்கியத்துக்கும் ஐயா திருநகை அத்திக்கிரை சத்தி சரவணம் முத்திக்குழு குழுவரை என போது உட்கட்பரமத்தில் கூடிய 30 தமரன் மணிவேன 10 தலை தத்த கலைதொடு ஒற்றைக்கிரி மத்தை கொடுதொடு வட்டப்பகல் வட்டத்தீரின் இரவாக பத்தற்கிற தத்தை கடவிய பச்சப்புயல் மெச்சத்தகவொரு பச்சத்தொடு ரச்சி தருடல் குருநாளி தித்தித்தைய ஒத்த பறிமுதல் வித்தப்பது வைத்து பைரவி நிக்கல் கழுதொடு கழுதாக ஒத்துப்பறை கொட்ட கலமிசை ஒப்பும் கும்பு புத்தி புதை உப்பு பிடிய நந்துகுவை ஒற்பற்றவுடன் நட்பற்றவுடன் வெட்டி பழி விட்டு குலகிரி ஒத்துப்பட ஒத்து பெறபட பெருமானே பெருமானே என்று அருமையை அடியெடுத்துக் கொடுப்பதை போல எங்களை போன்ற மாணவர்களுக்கு பைந்தமிழ் இயக்கம் ஒரு வெற்றி படிக்கட்டாக அமைகிறது என்று நான் முதலாவதாக விஜயன் அவர்களுக்கும் இருக்கும் பெரும் புலவர்கள் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
தமிழுக்கு தொண்டு செய்வோர் சாவதில்லை, செத்தாலும் செந்தமிழாய் பூப்பார்கள். அப்பூக்களில் ஒருவர்தான் வள்ளல் பாண்டித்துரை தேவர் அவர்கள். செந்தமிழே உயிரே நடுந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நீ நைந்தாலும் நைந்து போகும் என்பார்கள், நன்னிலை உழைக்கினேன் எனக்கும் தானே என்ற கவிதை வரிகளுக்கு ஒரு உதாரணமாக திகழக்கூடியவர் வள்ளல் பாண்டித்துரை தேவர் அவர்கள். அவர் 1867ஆம் ஆண்டு பொன்னுசாமி தேவர் அவர்களுக்கும் பர்வதவர்தினி அம்மையார் அவர்களுக்கும் 3வது மகனாக பிறக்கிறார். பிறந்த சில குழந்தையாக இருக்கும் அந்த தருணங்களிலேயே தந்தை பொன்னுசாமி அவர்கள் இறந்து விடுகிறார். அதன் பிறகு அவரை வளர்க்கும் பொறுப்பாக ஏஜென்ட் சேஷாத்ரி என்பவர் தான் எடுத்து அவரை ஒழுக்கமாக வளர்க்கிறார். அதன் பின்பாக அழகர் ராஜு என்பவர் தமிழை அவருக்கு அமுதாக ஊட்டி வளர்த்து தமிழின் பற்றை பற்றி ஆழமாக சிந்தனையை அவருக்கு ஊட்டுகிறார். அதன் பிறகு வழக்கறிஞர் வெங்கடேசன் என்பவர் ஆங்கிலத்திலும் அவருக்கு பாட்டித்தியம் பெறுமாறு அவரை அறிவுறுத்தி வள்ளலாக மாற்றுகிறார். அடுத்ததாக ஒரு வயதிற்கு வந்த பிறகு அவருக்கான சொத்துகள் பிரித்து கொடுக்கப்படுகிறது. அவர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அவர் ஆட்சி செய்கிறார் ஜமீன்தாராக. அதன் பிறகு அவர் முதலாவதாக தன் கூட படித்தவர் நண்பராக இருந்தவருக்கு பல உதவிகளை செய்கிறார். அது மட்டுமல்லாமல் சிவபெருமான் மீது அதிக பக்தி கொண்ட அவர் தன் தந்தையின் அரண்மனையை அடுத்து பெரும் கோயில் ஒன்றை கட்டுகிறார். நாடா கொன்றோ காடா கொன்றோ அவளா கொன்றோ மிசையா கொன்றோ எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளி நல்லை வாழியன் இல்லை. நாடாக இருந்தாலும் சரி, காடாக இருந்தாலும் சரி, மேடாக இருந்தாலும் சரி, பள்ளமாக இருந்தாலும் சரி, எந்த நிலங்களில் நல்லவர்கள் இருந்தாலும் அந்நிலம் நல்ல நிலமாக மாறும். அதே போல எந்த இடத்தில் தமிழ் பற்றாளர்கள் இருந்தாலும் அந்த நிலம் தமிழின் செம்மொழி உயரும் என்று ஒரு எடுத்துக்காட்டாக 1901ஆம் ஆண்டு அவர் சொற்பொழிவு ஆற்றுவதற்காக மதுரைக்கு சென்ற போது அவருக்கு திருக்குறளிலும் கம்பராமாயணத்திலும் ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது. ஏற்பட்டவுடன் அவர் புத்தகத்தை தேடுகிறார். தேடிய போது கையில் ஏட்டு பிரதிகள் எதுவும் கொண்டு வராத காரணத்தினால் தன் ஆட்களை அனுப்பி மதுரையில் ஏதாவது ஒரு தமிழ் புலவர்கள் வீட்டில் திருக்குறளும் கம்பராமாயணத்தையும் கேட்டு வாருங்கள், பார்த்துவிட்டு தருகிறேன் என்று அவர் கேட்கிறார். கேட்டவுடன் அவரும் சென்று தேடி பார்க்கிறார். என்ன ஒரு ஆச்சரியம் என்றால் மதுரை முழுக்கும் தேடி அந்த புத்தகங்கள் இரண்டுமே கிடைக்கவில்லை. அவர் பெரும் துன்பத்திற்கு ஆளாகிறார். என்ன பாண்டியன் வளர்த்த தமிழ் மண்ணில் இல்லையா என்று அவர் யோசிக்கிறார். அதன் பிறகு நீர்மிகின் சிறையும் இல்லை, தீமிகின் மண்ணில் நிழற்றும் நிழலும் இல்லை, வலிமிகின் வலியும் இல்லை, சினப்போர் தன் தமிழ் பொது என போரான் போர் எழுந்து பாண்டிய மன்னன் தன் தமிழ்நாட்டை பொது என கூறியதற்கே போர் எடுத்து செல்கிறான். இந்த மதுரையில் தமிழ் புத்தகம் தமிழுக்கு கதி என்று சொல்லக்கூடிய க என்றால் கம்பர், தி என்றால் திருவள்ளுவர், கதி என்று சொல்லக்கூடிய இவர்கள் புத்தகம் இல்லை என்று பெரும் மனம் ஆடுகிறார். அதன் பிறகு பாண்டிய மன்னர்கள் முச்சங்கம் கண்டு முத்தமிழ் வளர்த்த மதுரையில் இல்லை என்று அடுத்ததாக அவர் பாண்டித்துரை தேவர் அவர்கள் தலைமையில் பெரும் புலவர் கூட்டம் ஆலோசனை நடத்தப்படுகிறது. மதுரை சேதுபதி உயர்நிலை பள்ளியில் அக்கூட்டம் நடத்தப்பட்டு 1901ஆம் ஆண்டிலே மதுரை மாநகரில் 4ஆம் தமிழ் சங்கத்தை அவர் நிறுவுகிறார். அந்த தமிழ் சங்கத்தில் படிக்கும் மாணவர்களுக்கு உணவு, உடை என அனைத்தையும் வழங்கி அந்த தமிழ் சங்கத்தை சிறப்பாக வழிநடத்துகிறார். அந்நாளிலேயே பழந்தமிழ் கருவூலமாக பாண்டியன் நூலகமும் உருவாக்கப்பட்டது. அந்த பாண்டியன் நூலகத்தில் பழந்தமிழ் இலக்கிய நூல்களை மீண்டும் புதுப்பித்து அவர் கொண்டு வந்தார். அதன் பிறகு அடுத்ததாக ஆய்வு நூலாக்கமும் ஆழமான புலமை மிக்க பெரும் புலவர்களின் கட்டுரை பெற்றமாக திகழக்கூடிய செந்தமிழ் என்னும் நற்றமிழ் இதழையும் அவர் உருவாக்குகிறார். அப்போதுதான் இந்த சமயத்தில் அவர் பாண்டித்துரை தேவர் ஒரு அறிக்கையை வெளியிடுகிறார். என்னவென்றால் அந்த அறிக்கையின் மூலமாகத்தான் பாரதியின் ஒரு பாடல் நமக்கு கிடைக்கிறது. அது என்னவென்றால் பாரதிதாசன் எழுதிய பாரதியோடு 10 ஆண்டுகள் என்ற நூலின் வாயிலாக அதை நாம் அறிய முடியும். அவர் அந்த நூலில் குறிப்பிட்டிருக்கிறார், அந்த நூலில் குறிப்பிட்டிருக்கிறார், வள்ளல் பாண்டித்துரை தேவர் அவர்கள் தமிழ்நாட்டை பற்றி யாராவது சிறப்பாக அனைவரும் பாடும் வகையில் அந்த பாடலை அமையுங்கள் என்று நல்லதற்கு பரிசு தருகிறோம் என்ற செய்தியை பாரதிதாசன் பார்க்கிறார். பார்த்தவுடன் பாரதியாரிடம் போய் கூறுகிறார், இந்த போட்டியில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் என்கிறார். முதலில் அவர் மறுத்து விடுகிறார். பின்பு அவரோடு சுப்பிரமணிய ஐயங்கார் என்பவரும் சேர்த்து இணைந்து கேட்கிறார்கள். அதன் பிறகு அவர் பாடுகிறார்.
அந்த பாடல் தான் இன்று வரை நாம் மெச்சிக் கொண்டிருக்கிறோம். செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே இன்பத் தேன் வந்து பாயும் காதினிலே, எங்கள் தந்தையர் நாடு என்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்கும் மூச்சினிலே என்று அந்த பாடல் நமக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அதற்கு முக்கிய ஒரு காரணமாக அவர்கள் பாண்டித்துரை தேவர் அவர்கள் இருக்கிறார் என்று. அது மட்டுமல்லாமல் உலக மொழியிலேயே தமிழ் மொழி செம்மொழி மட்டுமல்ல, உயர்தனி செம்மொழி என்றும் ஆராய்ச்சி மூலம் முதன்முதலாக 4ஆம் தமிழ் சங்கத்தின் பெரும் ஆதரவை பெற்ற பதிமா கலைஞர் அவர்கள் வெளியிடுகிறார். அந்த பத்திரிகையில் ஊவேசா, ரா ராகவையங்கார், மு ராகவையங்கார், சபாபதி, சண்முகம் போன்ற சீவை தாமோதர பிள்ளை போன்ற பெரும் ஜாம்பவான்கள் அந்த இதழில் அவர்கள் தன் கட்டுரைகளையும் கருத்துக்களையும் பதிப்பிக்கிறார்கள். அடுத்ததாக சென்னை பல்கலைக்கழகத்திலிருந்து தமிழ் பாடத்தை அகற்ற வெள்ளை அரசு திட்டமிட்ட போது அதை தடுத்து நிறுத்த அவர் தமிழ் சங்கம் தான் முன் நின்று அதை எதிர்த்து வென்றது என்று சொன்னால் அதற்கும் முக்கிய பெருமைக்குரியவர் வள்ளல் பாண்டித்துரை தேவர்கள் தான் சொல்லலாம். அது மட்டுமல்லாமல் இவர் வள்ளல் என்று சொல்வதற்கு வ.உ.சி. அவர்கள் ஆங்கிலேயர்களை எதிர்த்து கப்பலை ஓட்டும் போது அவர் இனாமாக அவர் தன் பங்கை கொடுக்கிறார். 1 லட்சம் ரூபாய் அன்றைய காலத்திலே கொடுத்தார் என்றால் அவர் மனம் வள்ளல் நிறைந்த மனமாகத்தான் இருக்க வேண்டும் என்பதுதான் ஒரு முக்கிய காரணம். அது மட்டுமல்லாமல் அவர் தனது சொந்த செலவிலேயே தனது அதிக பணத்தால் அவர் பல இலக்கியங்களை எழுதியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அச்சு பதிப்பிற்காக சில நபர்கள் பணம் இல்லாத போது அவர்களின் நூல்களை வாங்கி அச்சிட்டும் உள்ளார். அது மட்டுமல்ல, இந்த தமிழ் மொழியை காக்க வேண்டும் என்பதில் அவர் முனைப்புடன் செயல்பட்டு இருக்கிறார். எப்படி என்றால், ஒரு இலக்கியத்தை நாம் எப்படி காக்க வேண்டும் என்றால் நிறைய படைப்புகள் படைத்தும் காக்கலாம், இல்லை என்றால் எதுவும் செய்யாமலேயே அந்த படைப்பை காக்கலாம். உதாரணமாக தவறாக பதிப்பித்துக் கொண்டு வந்த ஸ்காட்ஃபாதர் என்பவரின் நூலை மொத்தமாக அவர் சொந்த செலவில் வாங்கி மொத்தமாக குழி தோண்டி பதைத்த பெருமையும் வள்ளல் பாண்டித்துரையே தேடும். ஏனென்றால் ஒரு தாய் தனது குழந்தைக்கு எவ்வாறு ஒரு துன்பம் ஏறும்போது அதை உடனடியாக தூக்கி காப்பாற்றி அவர் கொஞ்சுவாரோ அதே போல வள்ளல் பாண்டித்துரை தேவரும் தமிழுக்கு அந்த ஒரு கணம் தாயாக மாறியிருக்கிறார் என்று கூறுகிறேன். அது மட்டுமல்லாமல் இவர் தனது 1911ஆம் ஆண்டிலே இறைவனடி சேர்கிறார். தனது 44 வயதிலேயே அவர் இறைவனடி சேர்ந்து விடுகிறார். இந்த 44 வயதுக்குள்ளேயே இத்தனை செயல்கள் செய்திருக்கிறார். இன்னும் ஓராண்டு வாழ்ந்திருந்தால் கூட 5ஆம் தமிழ் சங்கம் தோன்றியிருக்குமோ என்ற ஒரு வியப்பும் தன்மையும் ஏற்படுகிறது. பேச வாய்ப்பளித்த அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே, வானம் அளந்ததனை துமளந்திட்ட வன்மொழி வாழியவே, ஏற்கடல் வைப்பினும் தன்மணம் வீசி இசை கொண்டு வாழியவே, எங்கள் தமிழ் மொழி என்றென்று வாழியவே, சூழ்கள் நீங்கி தமிழ் மொழி போங்க துளங்குக வையகமே, தொழிலை வினைத்தரு தொழிலை அகற்றிடு சுடர்ந்திடு தமிழ்நாடே, வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழியே, வானம் அளந்ததனை துமளந்திட்ட வன்மொழி வாழியவே, வன்மொழி வாழியவே. ஒதுக்கீடுகளை பால் சிறக்க வந்தவளே, நித்திக்க ஓடி வந்து தமிழர் மனம் கொண்டவளே, புலவனின் நாள் நின்று புள்ளுக்கும் வீரம் கற்றுத் தந்தவளே, கடந்து நிற்பவளே, என் கண்ணி தமிழே, உன்னை வாழ்த்து சொல்லெடுக்கிறேன் என்னையே, சொல்தந்து பொழுதந்து என்னை வெளிநடத்திடுவாய் என தமிழனை வாழ்த்தி என்ற உரையை ஆரம்பம் செய்வதில் நான் பெருமிதம் கொள்கிறேன். முதலாவதாக இந்த பைந்தமிழ் இயக்கத்திற்கு நான் பெரும் கடமைப்பட்டுள்ளேன் என்பதை இந்த இடத்திலே நான் பதிவு செய்வதற்கு விரும்புகிறேன். இந்த 6 இருக்கும் வரைதான் 6000 பேர் இருக்கும் வரையில் கூட இந்த இலக்கியத்தை என்னை பேச வைத்திருக்கிறது என்றால் இந்த அரங்கத்திற்கு நான் உங்களுக்கு நன்றி கடவுள் பட்டவனாக இருக்கிறேன். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், திருச்சிராப்பள்ளி கம்மன் கழகத்திலே மாநில அளவிலான பேச்சு போட்டி நடத்தப்பட்ட பொழுது என்னுடன் வந்தவர்கள் அனைவரும் முதுகலை தமிழ் முடித்தவர்கள், அது ஆய்வாளர்களாக இருந்து கொண்டிருப்பவர்கள். ஆனால் அவர்கள் மத்தியிலே ஒரு இளம் அறிவியல் வேதியியல் படிக்கும் 2ஆம் ஆண்டு, அப்போது நான் படித்துக் கொண்டிருந்தேன், அந்த மாணவரை போட்டியிட வைத்து மாநில அளவில் முதல் பரிசு வெற்றி பெற காரணமாக இருந்தது இந்த உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், தமிழ் படிப்பவர்களை விட தமிழின் மீது ஆர்வம் கொண்ட எங்களை போன்ற அறிவியலாளர்கள் தான் இன்றைய தினத்திலே தமிழை பார்ப்போம்
என்பதை இஸ்மாயில் பேசும்போது வியந்தார்களோ, இந்த சுகுலூசை மாணவர் கட்டத்தில் போது பேசும்போது வியந்தார்கள் என்றால் அதற்கு காரணம் இந்த பைந்தமிழ் இயக்கம் என்னை இங்கு இலக்கியம் பேச வைத்தது காரணம். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் ஜென்சி காலம் இந்த காலம். இந்த காலத்திலே கம்பராமாயணத்தை எழுதியது சேக்கலார் என்ற தினம் போய்கொண்டிருக்கின்ற நேரத்திலே ஆனே தங்கப்பா, பாவலரே, பெருந்தினார் போன்ற தலைப்புகளை இந்த ஜென்சி சமூகத்திற்குள்ளே கொண்டு செலுத்தும் மூலமாக இந்த இயக்கம் இருக்கிறது என்றால் அது எந்த விதமான ஐயமும் இல்லை. நான் எப்பொழுதும் ஒரு தலைப்பு கொடுத்தால் அவர்களின் வரலாறை பேச மாட்டேன். அவர்கள் இந்த சமூகத்தில் வாழ்ந்த வாழ்வியலை பற்றி பேசுவதுதான் எனக்கான விருப்பம். ஏனென்றால் வரலாறை பல பேர் பேசியிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வாழ்ந்த வாழ்வியலுக்கான அடையாளத்தையும் இந்த சமூகத்தில் அவர்கள் ஏற்படுத்தப்பட்ட தாக்கத்தையும் யாராவது பேசுகிறார்கள் என்றால் நிச்சயமாக யாரும் பேசுவதில்லை. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் மாலை தங்கப்பாவை பற்றி இன்னும் பலருக்கும் தெரியாது என்பதுதான் உண்மை. எனக்கே தெரியாது. இவர் தலைப்பு கொடுத்த பின் அவரை பற்றி நான் தேடுகையில் படிக்கையில் தான் பலவற்றை தெரிந்து கொண்டேன். ஆனால் இன்றைய செயற்கை நுண்ணறிவு காலம் வந்த பின் பல தகவல்கள் நம் கையிலே கிடைத்துக் கொண்டிருக்கிறது. எப்படி தமிழ் கணினியில் ஏற வேண்டும் என்று துடிதுடித்துக் கொண்டிருந்தார்களோ, இன்று தமிழ் கணினியில் ஏறி காற்றில் ஏறி அது செல்லும் திசையெங்கும் சென்று கொண்டிருக்கிறோம் என்றால் இவர்களை போன்ற தமிழறிஞர்கள் உழைத்த உழைப்பின் விளைவுதான் அந்த விளைவு என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய தினத்திலே நாம் போய் ChatGPT-ல மாலை தங்கப்பாவை பற்றி போட்டால் அவருடைய ஆய்வு கட்டுரைகளும் சரி, அவர் பெற்ற விருதுகளும் சரி, அத்தனையும் ஒருங்கே ஒரு சேர என்னிடத்தில் கிடைக்கிறது என்றால் அதற்கு காரணம் இவர்களை போன்ற இயக்கங்கள் என்பதை எந்த விதமான வகையிலும் விடு. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் பாரதிதாசன் சொல்வார், தமிழ்நாட்டின் வீதிகளில் தமிழ்தான் இருக்கிறது, ஆனால் தமிழ்நாட்டின் வீதிகளில் தமிழ்தான் பேசப்படுவதில்லை என்று பாரதிதாசன் சொல்லி இருக்கிறார் என்றால் இன்றைய தினத்திலே தமிழ்நாட்டின் வீதிகளில் தமிழை பேசுவதற்கும் தமிழை பரப்புவதற்கும் எங்களை போன்ற இளைஞர்கள் இருக்கிறோம் என்ற உறுதியை உங்களிடத்தில் தமிழ் சமூகத்துடன் மாலை தங்கப்பா 1934 பிறந்து 2018 மரணத்திருந்தாலும் தனது இந்த குறுகிய வாழ்க்கையிலே சிறார் இலக்கியங்களையும் மொழிபெயர்ப்பிற்காகவும் பல்வேறு ஆய்வு கட்டுரைகளையும் எழுதி தனக்கான தமிழர்கள் இடத்திலே ஒரு தனி இடத்தை பிடித்திருக்கிறார் என்றால் அவருடைய எழுத்து இந்த சமூகத்திலே தொடர்ந்து இணைத்திருக்கிறது என்பதுதான் நிதர்சனம். பல்வேறு தமிழறிஞர்கள் சொல்லியிருப்பார்கள், இங்கிலத்திலே பலர் சொல்லியிருக்கிறார்கள், தம்பி பேசுவது சரி, ஆனால் நீங்கள் எழுதவும் தொடங்க வேண்டும், எழுத்துதான் பல காலத்திற்கு உங்களை பேச வைக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்றால் அவர் எழுதிய எழுத்தை நான் வாசிக்கும் பொழுது அவருடைய தமிழ் பற்று என்ன என்பதை நான் தெரிந்து கொள்வேன். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் தமிழிலே சிறந்த மொழிபெயர்ப்பாளர் என்றால் அனைத்து மாணவர்களுக்கும் நினைவுக்கு வருவது பாரதி. ஏனென்றால் பாரதி இருந்த கவிதைகள் எல்லாம் மன்னருக்காக ஒரு ஆங்கில புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கும் பொழுது எட்டயபுரம் மன்னர் வந்து நின்றாலும் மன்னரே இருந்தாலும் பரவாயில்லை, புத்தகத்தை முடித்துவிட்டு வர வேண்டும் என்று சொன்ன பாரதியின் தைரியத்தை இந்த தமிழ் சமூகம் இன்னைக்கு பெற வேண்டும் என்றால் அவர்களை எல்லாம் நாம் படிக்க வேண்டும் என்பதை நாம் இந்த இடத்திலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மாலை தங்கப்பாவை பற்றி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் சிறார் இலக்கியத்திலே எப்படி வள்ளியப்பாவை நாம் பேசுகிறோமோ, கவிமணி தேசிய விநாயகத்தை பேசுகிறோமோ, ஏன் இருவரையும் பேசுகிறோம்? இருவருடைய பாடல்களுக்கு தமிழில் மனப்பாட பாடல், அதை குழந்தைகளுக்கு மனப்பாடம் செய்து விட்டுவிட்டு இன்றைய தினத்திலே மனப்பாட பாடல்களாக மட்டும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சமூகத்தை தமிழ் பாடூட்டி வளர்க்க வேண்டும் என்றால் இவர்களை போன்ற அறிஞர்களை நீங்கள் படிக்க வேண்டும். அவர் எழுதிய சிறார் இலக்கியம் சோலைக்கொள்ளை பொம்மை என்ற இலக்கியத்திலே இன்று சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கிறது என்றால் நிச்சயமாக சிறுவர்கள் அதனை விரும்பி படிப்பார்கள் என்பதனால்தான் சாகித்ய அகாடமி விருது கொடுத்திருக்கிறது. சோலைக்கொள்ளை பொம்மை இருக்கிறதா முடிக்காக அதன் கைகளிலே தண்ணீரை துடிக்கிறது, கருப்பு காளியின் பூதம் போல நம்மை காக்கிறது என்று எளிய வரிகளில் சிறாருக்கு புரியும்படி தமிழ் இலக்கியத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் நாளை தங்கப்பா அவரை பற்றி நீங்கள் கண்டிப்பாக பேசுங்கள். தனித்தமிழ் இயக்கத்தில் தன்னை பெருமிதமான ஆர்வத்தை ஏற்படுத்திக் கொண்டவர் மாலை தங்கப்பா. சாகித்ய அகாடமி எம்எல் தங்கப்பாவின் கவிதைகள் என்று விட்ட பொழுது ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் எடுத்து கொதித்து எழுந்தது. அவர் மாலை தங்கப்பா என்பது எப்படி எம்எல் தங்கப்பா என்று மாறியது என்று இந்த சமூகம் தூக்கொள்கிறது என்றால், புரட்சிக்குள் எழுப்பது என்றால் மாலை தங்கப்பாவின் அந்த நமது தனித்தமிழ் இயக்கத்தின் உரிமையின் தொன்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்.
தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை மறைமொழி தனித்தமிழ் என்றால் என்ன என்று கேட்டபோது அவர் ஒரு பதில் சொன்னார் தெரியுமா? தனித்தமிழ் என்பது ஒரு தனியான தமிழ் கிடையாது. தனித்தமிழ் என்பது புதுவகையான தமிழ் கிடையாது. தமிழை தமிழாக பேசுவதற்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் தனித்தமிழ் என்று சொன்னார் என்றால், இன்றைய தினத்திலே 4 வார்த்தை ஆங்கிலத்திலும் 40 வார்த்தை ஆங்கிலத்திலும் 4 வார்த்தை தமிழும் பேசிக் கொண்டிருக்கிறதெல்லாம் எவ்வளவு வெட்கப்பட வேண்டும். காசி ஆனந்தன் ஒரு கவிதை எழுதியிருப்பாரு, தமிழா நீ பேசுவது தமிழா? அன்னையை தமிழ்வாயால் மம்மி என்று அழைத்தார், அழகு குழந்தையை பேபி என்று அழைத்தார், என்னடா தந்தையை டேடி என்று அழைத்தார், இன்னும் என் தமிழை ஒன்று துளைத்தாய். தமிழா நீ பேசுவது தமிழா? தமிழா நீ பேசுவது தமிழா? உறவை நம்பென்றாய் உதவாது உந்தன் சேர்க்கை, ஒய்வென்றாய் ஆர்வந்தன் போக்கை, இரவை நைட்டென்றாய் விழியாது உன் வாழ்க்கை, இப்படியே போனால் தமிழ் தொலையாதா என்று கேட்டார். தமிழா நீ பேசுவது தமிழா? வண்டிக்காரர் கேட்டார் ரைட்டா லெஃப்டா, வழக்கறிஞர் கேட்டார் என்ன தம்பி போயிட்டா, துண்டுக்காரர் கேட்டார் கூட்டம் இல்ல லேட்டா, தொலையாதா தமிழ் இப்படி கேட்டார். தமிழா நீ பேசுவது தமிழா? தமிழா நீ பேசுவது தமிழா என்று இந்த சமூகத்தை நோக்கி கேள்வி எழுப்புகிறார்கள் என்றால், இன்றைய தினத்தில் தமிழ் எங்கு போய் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். தொண்ட நண்பனை பெண் என்பதா, கோல தமிழ் மொழியை ஆங்கிலம் கொள்வதா, கண்டவரையெல்லாம் சார் என்று சொல்வதா, கணாக்கான தமிழ் கனவோடு போவதா என்று இந்த சமூகத்தை நோக்கி கேள்வி எழுப்புகிறார்கள் என்றால், இன்றைய தினத்திலே மாலை தங்கப்பா போன்ற அறிஞர்களை நாம் படிக்காமல் இருப்பதுதான் இதற்கான காரணம். வெறும் இணையதளத்திலே ஊடகத்திலே வருகின்ற செய்திகளை மட்டும் பார்த்துவிட்டு ரீல்ஸை ஸ்கோர் செய்யும் இளைஞர்களுக்கு மத்தியிலே இன்று ஒரு சமூகம் தமிழை எடுத்து பேச வேண்டும் என்றால், அதே ஊடகத்தின் வழியாகத்தான் தமிழை பரப்ப வேண்டும் என்பது நிதர்சனமாகும். ஒரு தமிழாசிரியர் நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம், யூடியூபிலே சென்றீர்கள் என்றால் இந்த சமூகத்திலே இருக்கின்ற பல தவறான சொற்களை, தமிழ் சொற்களை, பிழையோடு இருக்கின்ற சொற்களை தமிழ் படித்திருப்பார், அதற்கான விளக்கங்களை கொடுத்திருப்பார். அவர் ஒரு நாள் கேட்டிருக்கிறார், ஒரு நேர்காணல் எடுத்துக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு மனிதர் சொல்கிறார், நான் தமிழ்நாட்டில் பிறந்தேன், தமிழ் தாய்க்கு மகனாக பிறந்தேன் என்பதற்காக நான் தமிழ் பேசிவிட முடியாது, எனக்கு விருப்பம் இருந்தால் நான் பேசுவேன் என்று சொல்கின்ற சமூகம் இல்லை சமூகம். ஆனால் அதே சமூகத்தின் மத்தியில் தமிழர்கள் மூச்சு, தமிழர்கள் பேச்சு என்று சொல்லிக்கொண்டு வீழ்நடை போடுகின்ற எழுகின்ற சமுதாயம் இடத்தில் இருக்கிறது என்பது மாற்றுகிறது. இன்று 8 வயது குழந்தை கூட 1180 குரலை ஒப்பிக்கிறது என்றால் அதற்கு நாம் ஊட்டுகின்ற அந்த தமிழ் இயக்கங்கள் தான் காரணம். ஆடை தங்கப்பாவின் அனைத்து கட்டுரைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். பாரதாசன் மீதும் தாமன் மீதும் மிகப்பெரிய பற்று கொண்டவர் மாலை தங்கப்பா. அவரது கட்டுரைகளை எடுத்துக்கொண்டீர்கள் என்றாலும் சிறப்பு எழுதியிருப்பார். பாரதியாரை போற்றிக் கொண்டிருந்த சமூகத்திலும் பாரதிதாசனும் போற்றக்கூடியவர் என்று அவர் எழுதியிருக்கிறார் என்றால், இந்த பாரதிதாசன் ஒரு உன்னத கவிதையில் கட்டுரை எழுதியிருக்கிறார் என்றால், நிச்சயமாக இந்த சமூகத்திலே பாரதிதாசன் போற்றப்பட வேண்டும் என்பதுதான் நிதர்சனமாக உண்மை. எங்கள் வாழ்வு என்ற ஒரு பெரிய கவிதையை அவர் எழுதியிருக்கிறார். நிச்சயமாக அதை பேசி திராவிட முன்னேற்ற கழகத்தில் நாங்கள் எல்லாம் பரிசு வாங்கியிருக்கிறோம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு, எங்கள் மகள் எங்கோ மறைந்தார் எங்குள்ளத்தவர்கள் ஒன்றாக திங்களோடு சிறுபருக்கு தன்னோடு முன்னோடு முழுத்தோடும் மங்குயிர் கடற்கற்றோடு அந்த தமிழர்கள் முழங்குவோமாக ஆண்கள் கூட்டமிட்டும் சிறியோருக்கு ஞாபகம் செய் முழங்கு சங்கே உங்கு சேர் எம்மங்கள் தீராது தீர்ந்து ஊர் சங்கே பொங்கு தமிழருக்கு இன்னும் விளைவித்தார் சங்காரந்த சமண சங்கே முழங்கி வெண்குடமை சாக்காட்டில் விளையாடு தோல்கள் வெற்றி தோல்கள் வெண் குருதி தனிதம் வந்து வீரம் செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சா, வெண் குருதி தமிழ் செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சா, தமிழ் எங்கள் மூச்சா என்று பாரதிதாசன் இந்த சமூகத்தின் மீது ஒரு மிகப்பெரிய கவிதையை எடுத்து வைத்திருக்கிறார் என்றால் அதற்கு மாடே தங்கப்பாவின் கட்டுரையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றுதான் பேச. குடும்பத்தின் வாயிலாக தமிழ் கற்றோர் பலர், குடும்பத்தின் வாயிலாக பாரம்பரியமாக தமிழ் கற்றவர்களின் மாடே தங்கப்பாவும் ஒரு. மதன பாண்டியன் என்பவர் தனது தந்தை தமிழாசிரியராக இருந்திருக்கிறார். அவரது தந்தையிடத்திலே கம்பராமாயணத்தையும் வெள்ளி பாரதத்தையும் அவர் படித்து வந்திருக்கிறார் என்றால், கம்பராமாயணத்தை படித்தவர்களை பற்றி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் எல்லா துறையிலும் சிறந்து விலகிக் கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த கம்பராமாயணத்தில் இல்லாத ஏதாவது ஒரு தமிழகத்தில் இல்லை என்று சொல்ல வேண்டும். தமிழ் இலக்கியம் அனைத்தையும் பேசியிருக்கிறது. ஆனால் குறிப்பாக கம்பராமாயணத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்றால்,
வால்மீகி எழுதிய ராமாயணம் என்றால் ஒரு மதத்திற்கானதாக இருந்திருக்கலாம். ஆனால் கம்பர் எழுதிய கம்பராமாயணம் தமிழினத்திற்கானது என்பதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தமிழினத்திற்கு மட்டுமா? உலக இலக்கியங்கள் ரஷ்யாவில் எடுத்துக்கொண்டு சென்றிருந்தாலும் சரி, அமெரிக்காவில் இருக்கிற தமிழ் சமூகங்களில் எடுத்துக்கொண்டிருந்தாலும் சரி, கம்பருக்கு தனியாக இந்த விழா எடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால் இது போன்ற தமிழர்கள் எழுதிய கட்டுரை அவர்களிடத்திலே சென்று சேர்ந்திருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. தமிழறிஞர்களே, இளைஞர்களே, உங்களிடத்திலே நாங்கள் எல்லாம் கேட்பது ஒன்றே ஒன்றுதான். இவர்களை போன்ற மறைக்கப்பட்ட அறிஞர்களையும் இந்த தமிழறிஞர்களையும் இன்றைய இளைஞர் சமுதாயமாக நாங்கள் பேசுவோம், பேசிக்கொண்டே இருப்போம். அதற்கு உங்களை போன்ற தமிழர்களுக்கு எங்களுக்கான வாய்ப்புகளைத்தான் உலகத்திலே தேடிக்கொண்டிருக்கின்றோம். வாய்ப்பு கொடுங்கள். அந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு என்பதை போல இந்த உலகையே வாழ வைக்கும் தமிழ் என்று எங்களை நாங்கள் மாற்றி காட்டுகிறோம் என்றால் அதற்கு எந்த விதமான ஐயமும் இல்லை. நிச்சயமாக தமிழ் வெல்லும், தமிழ் வெல்லும், தமிழ்நாடு வெல்லும், தமிழ்நாடு போராடும் என்றும் தமிழுக்காக தமிழ் போராடும் என்று சொல்லி வாய்ப்படுத்தலுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். சிந்திக்கும் திறனளித்து செந்தமிழுக்கு சேவை செய்ய செருக்கற்ற மனமளித்து நற்றமிழை என் நாவில் இருக்கச் செய்த என் தமிழர்களுக்கு வணக்கம். பைந்தமிழுக்க தலைவர் உள்ளிட்ட இந்த அவைக்கு வணக்கம். இது தமிழ் மழை ஓய்ந்துவிட்டது இல்லையா? உண்மையாக பேசுகிறாங்க நான் மாணவர்களும். அதாவது நம்ம கொரோனா காலத்துக்கு முன்பு, கொரோனா காலத்துக்கு பின்புன்னு வச்சுக்கிட்டோம்னா, கொரோனா காலத்துக்கு முன்னாடி எல்லாமே நான் தான் இளைய அப்படின்னு பார்த்துக்கிட்டோம். அவ்வளோ பேர் இருந்தாங்க. இப்போ வந்து இளைஞர்களால் நிரப்பப்பட்ட இந்த அவையை பார்க்கும்போது மனசு ரொம்ப மகிழ்கிறது. தமிழ்தாயே கொண்டு செல்ல, தமிழை வளர்க்க இத்துணை இளைஞர்கள் இடத்துல வந்திருக்கிறது பெருமை சேர்க்கிறது. அது ஐயா போன்ற தமிழ் முதுகலை ஆசிரியர்களால் மட்டும்தான் முடியும். ஒவ்வொரு கல்லூரியிலிருந்தும் இப்படி வரணும், எல்லா நாட்களும் வரணும். அதாவது மற்ற கல்லூரியில் எப்படி மாணவர்கள் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஆரோக்கியமான போட்டி பண்ண வரணும். அதுக்காவது வரணும்னு கேட்டுட்டு நான் எனக்கு தலைப்பில் பாடல் கவிதை படிக்க இருக்கேன். எனக்கு கொடுத்துட்ட தலைப்பு பெண்கள் நாட்டுப்பெண்கள். தலைப்பு பரிசாக்கலாம் இல்லையா? ஆனால் அந்த ஒற்றை வரி எங்களுக்கு மாறாத ஒரு சோதனை. பொந்துக்குள் நன்றாக புதிந்து இருந்தாய், பொந்துக்குள் நன்றாக புதைந்து இருந்தாய், பொறுமைக்கு கடலாக வாழ்ந்து இருந்தாய், ஆழிக்குள் முத்தென அமிழ்ந்து இருந்தாய், ஆமை போல் உனக்குள் அடங்கி இருந்தாய், அடுக்கலை வாழ்வில் மூழ்கி கிடந்தாய், அடுக்கலை வாழ்வில் மூழ்கி கிடந்தாய், அடிமைத்தனத்தில் வாடி கிடந்தாய், சிறைக்குள் கிளியாய் சிக்கி கிடந்தாய், சிறைக்குள் கிளியாய் சிக்கி கிடந்தாய், சிமினுக்குள் ஒளியாய் மறைந்து கிடந்தாய், சிமினுக்குள் ஒளியாய் மறைந்து கிடந்தாய், ஆழிக்குள் மூழ்கிய ஆதவன் வான் அரியணை ஏறி வருவதைப் போல் புரட்சி புயலாய் புறப்படும் பெண்ணே, புது உலகம் படைக்க உருவெடு பெண்ணே, அடிக்கும் கோளுக்கு அஞ்சாத அரவமாய், அடிக்கும் கோளுக்கு அஞ்சாத அரவமாய், வெடுக்கும் புரட்சியில் ஈடுகொண்ட ஜான்சியும், இந்தியாவை காட்டிட 2 குண்டுகளை இதயத்தில் தாங்கிய இந்திராவும், வெள்ளையனை எதிர்த்த வேலு நாச்சியும், விண்வெளி ஆய்வில் வெற்றி கண்ட கல்பனா சாவ்லாவும், உகது போருக்கு உகந்தே சென்ற உத்தம நம்பூர் மனைவி ஆயிஷாவும், இப்படி சாதித்த பெண்களின் சாதனைகள் எல்லாம் சரித்திரம் காட்டும் கோடான கோடி. சாதித்த பெண்களின் சரித்திரம் எல்லாம், சாதனை எல்லாம் சரித்திரம் காட்டும் கோடான கோடி. இன்று அன்பு காட்டுபவள் பெண், இன்று அன்பு காட்டுபவள் பெண், அறிவியலின் புதுமைகளை ஆக்கி படைப்பவள் பெண், அறிவியலின் புதுமைகளை ஆக்கி படைப்பவள் பெண், ஆன்மீகம் ஊட்டுபவள் பெண், இன்பம் கொடுப்பவள் பெண், ஈகை புரிபவள் பெண், விண்ணை அளப்பவள் பெண், விண்ணை அளப்பவள் பெண், மண்ணை ஆள்பவள் பெண், மண்ணை ஆள்பவள் பெண், ஏன் மயானம் காப்பவளும் பெண், நிலவை காட்டி சோறு ஊட்டியவள், நிலவை காட்டி சோறு ஊட்டியவள், நிலவில் குடியேற வழியும் காட்டுதல்,
நிலவை புதிய வழியும் காட்டுகிறார். பெண்களே நாட்டின் கண்கள் என்ற பாரதிதாசனின் ஒற்றை வரிகள். பாரதிதாசனின் ஒற்றை வரிகள். உந்து சக்தியானது பெண்களுக்கு, உந்து சக்தியானது பெண்களுக்கு. பெண்ணை பேச பெண்ணே எழுந்திரு, பெண்ணை பேச பெண்ணே எழுந்திரு. புது உலகம் படைக்க உருவெடும், புது உலகம் படைக்க உருவெடும். வாய்ப்புக்கு நன்றி. பெற்ற தாய்க்கும் கற்ற தமிழுக்கும் என் முதல் வணக்கம். அவையோர் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். ஆணுக்கு பெண் இங்கே இளைப்பில்லை காண். ஒரு நாளின் பகலும் இரவும் போல, ஒரு நாணயத்தின் பூவும் தலையும் போல, ஓடும் வண்டியின் வலம் இடம் சக்கரம் போல, ஓடும் நதியின் வட தென் கரை போல, ஆணும் பெண்ணும் நிகராய் ஆனதே உலகம். ஆணுக்கு நிகராய் அத்தனையும் பெண் செய்வாள். ஆனால் முடியாததையும் செய்து முடிப்பாள் பெண். மலையில் ஏந்தும் கரங்கள் வாளையும் ஏந்தும், கரண்டி பிடிக்கும் கைகள் விமானத்தையும் ஓட்டும். சமையல் படைப்பவள் சட்டமும் படைப்பாள். வீட்டை துடைப்பவள் நாட்டையும் ஆழ்வாள். ஏட்டை எடுத்து விட்டோம், உயர்கல்வி பெற்றுவிட்டோம், அத்தனையும் கற்றுவிட்டோம், அதிகாரம் பெற்றுவிட்டோம். ஆண் என்றும் பெண் என்றும் உயர்வு தாழ்வு இல்லை, இருவரும் சரிநிகர் சமமே. கோலம் போடவும் தெரியும், கோள்களை எட்டி பிடிக்கவும் தெரியும், விளக்கேற்றவும் தெரியும், விண்வெளியில் பறக்கவும் தெரியும். சாதமும் படைப்போம், சாத்திரமும் படைப்போம், மொழிகள் பல கற்போம், அயல் நாட்டிலும் பொருள் ஈட்டுவோம். விவசாயம் முதல் விண்வெளி வரை பெண்ணின்றி வளர்ச்சி இல்லை. வீட்டிலும் சரி நாட்டிலும் சரி பெண்ணின்றி ஏற்றம் இல்லை, பெண்ணின்றி மாற்றம் இல்லை, பெண்ணின்றி சாதனை இல்லை, பெண்ணின்றி சரித்திரம் இல்லை, பெண்ணின்றி வளர்ச்சி இல்லை. ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருப்பாள். ஒவ்வொரு பெண்ணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு ஆண் இருக்க வேண்டும். சகோதரா, நீயும் நானும் சமமே, இதை உணர வாழ்வு நலமே. பிரிவினை என்பது விடமே, ஒற்றுமை என்பது திடமே. எல்லாம் எவருக்கும் பொதுவே, ஏழ்மை தீர்க்கும் அதுவே. அன்பு ஒன்றே மதமே, கொள்வோம் மனதில் தினமே. உழைப்புக்காக போர்வோம் கரமே, விளைவோம் சரிபங்கின் பலமே. பாலின வேறுபாடு இல்லா களமே, சேர்க்கும் வாழ்வின் நலமே. பெண்ணே, நீ நட்டால் பயிர் வளரும், நீ தொட்டால் விமானம் பறக்கும். நீ சொல்வதே தீர்ப்பு, அதுவே சாசனம். அனைத்துக்கும் சரிநிகர் சமமாய் வந்துவிட்டோம். ஆனால் இந்த பாலின துன்புறுத்தல் மட்டும் எங்களால் சரிசமமாய் வர இயலவில்லை. வருத்தத்தோடு முடிக்கின்றேன். வரிகளே, நன்றி. தொடர்பிலகி ஏங்கொலி நீர் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றும் பின்னே தனியாடி வெங்கதிரொன்று ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ். என் அன்னை தமிழை தாய் தமிழை முதலில் வணங்குகின்றேன். அவையில் அமர்ந்திருக்கும் சான்றோர் ஆற்றோர் பெருமக்களுக்கும், சிறந்த பேச்சாளர் மாணாக்கர் செல்வங்களுக்கும் மற்றும் இங்கு வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் என் வணக்கத்தை, பணிவான வணக்கத்தை கூறிக்கொள்கின்றேன். மங்கையராய் பிறப்பதற்கே நான் மாதவம் செய்திடல் வேண்டும் என்ற கவிமணி தேசிய விநாயகர் பிள்ளை அவர்களின் தலைப்பில் என கொடுக்கப்பட்டது. மங்கை என்ற மொழியின் சிறப்பினமே மா என்ற இமயவளாய் முதலில் நிற்பவளே, ஞா நமாய் பிறப்பின் உயர்வான தன்மையானவளே, கை என்ற ஒப்பனையின் உன்னத ஒழுக்கமே, ஒருவரின் வாழ்க்கை என்னும் இனிப்பில் பழுத்த மரத்தின் காரணியான மங்கையே, ஒருவரின் வாழ்க்கை என்னும் இனிப்பில் பழுத்த மரத்தின் காரணியான மங்கையே, தூண்டுகோலின் மொழியாக திகழ்பவளே, ஆணின் மனதை விட மனவலிமையானவளே, ஆணின் மனதை விட மனவலிமையானவளே, பல கலைகளில் கற்றறிவான நங்கை என்னும் நல்லாளே, இன்பமான அறிவின் அழகானவளே, சாதனையில் சூரியனின் வலிமையானவளே, குடும்ப தேரை இழுக்கும் அதீத சக்தியானவளே, குடும்ப தேரை இழுக்கும் அதீத சக்தியானவளே, அலங்காரமும் ஆடை ஆபரணமும் அடையாளம் அல்ல, போராட்டமும் வீரமும் கொண்ட வீறு போராளியே, போராட்டமும் வீரமும் கொண்ட வீறு போராளியே, வேகை என ஒழிந்து வீரமங்கையாய் நிமிர்ந்து இருப்பவளே, வேகை என ஒழிந்து வீரமங்கையாய் நிமிர்ந்து இருப்பவளே, மெழுகாய் தன்னை உருக்கி
குடும்பத்தின் ஒளியானவளே, குறைகள் பல பொறுத்து செம்மையாய் வாழும் உள் மன உறுதியே, குறைகள் பல பொறுத்து செம்மையாய் வாழும் உள் மன உறுதியே, பாறையை உடைத்து பயத்தை எரிப்பவன், தலை நிமிர்கிறாள் அநீதி கண்டு அனலாகிறாள், அநீதிக்கு எதிரான விடியலாகிறாள், தலை நிமிர்கிறாள் அநீதி கண்டு அனலாகிறாள், அநீதிக்கு எதிரான விடியலாகிறாள். சரித்திரம் படைக்கும் கண்களே, சமூக தடைகளை உடைத்தெறியும் சர்வமும் ஆனவளே, அநீதிக்கு எதிரான விடியலாய் வந்தவளே, பஞ்சபூதத்தின் சக்தியானவளே, அநீதிக்கு எதிரான விடியலாய் வந்தவளே, பஞ்சபூதத்தின் சக்தியானவளே, நிலத்தின் ஈர்ப்பு விசையாய் உறுதியான ஆற்றல் ஆனவளே, நீரின் தூய்மையான திரவமானவளே, நெருப்பின் அக்கினியாய் ஒளியானவளே, காற்றென்ற பிராண சக்திக்கு உயிர் நாடியானவளே, காற்றென்ற பிராண சக்திக்கு உயிர் நாடியானவளே, ஆகாயமாய் 4 பூதங்களும் இயங்க தரமானவளே, உன் பிறப்பே மாயென்னும் இவ்வுலகை காட்டும் செல்வமாய், உன் பிறப்பே மாயென்னும் இவ்வுலகை என்னும் இவ்வுலகை கட்டும் செல்வமாய், பெருமையின் மிகுதியாய் நேர்மையின் வலிமையை, தவம் என்னும் குணவதி ஆனவளே, 7 பருவங்களாய் பிரபஞ்சத்தின் மனித உடலானவளே, 7 பருவங்களாய் பிரபஞ்சத்தின் மனித உடலானவளே, மங்கையாய் பிறந்து இவ்வுலகை நிறைப்பவளே, இவ்வுலகம் மாதவம் செய்யட்டும் நீ வேண்டி, இவ்வுலகம் மாதவம் செய்யட்டும் நீ வேண்டி, பெண்ணே உனக்கு அநீதி இழப்பின் அழிவு என்பதை உணரட்டும். இந்த வாழ்க்கையை இயக்குனர் துணை இயக்குனர் அவர்களுக்கு நன்றி. செந்தமிழே உயிரை நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நீ நைந்தாயனில் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கடில் எனக்கும் தானே. பைந்தமிழ் இயக்கத்தின் 105வது பொழிவரங்கம். உண்மையிலேயே காலத்தின் தேவை கருதிய ஒரு அரங்கமாக நாம் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. காரணம் நமக்கே தெரியும், இது போர் சூழ்ந்த ஒரு காலகட்டம் நமக்கு தெரியும். அதில் அந்த காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். வெறும் ஏவுகணைகள் குண்டுகள் இது மட்டும் ஒரு நாட்டை அழிக்குமா, ஒரு இனத்தை அழிக்குமா அப்படின்னு நம்ம பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, அது மட்டும் நாட்டை அழிக்காது. மொழியின் மீது தாக்குதல் நடத்தினாலே ஒரு இனத்தை நாம் அழித்துவிட முடியும் அப்படிங்கிற அந்த காலகட்டத்தையும் நாம் நம்மளுடைய சமகாலத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். குண்டுகளால் ஏவுகணைகளால் மட்டும்தான் ஒரு நாடு அழியுமா அப்படின்னு பார்த்து கொண்டிருக்கும் போது நம்மளுடைய நிலம், நம்மளுடைய இனம் அப்படிங்கிறது ஒரு மொழியை நாம் மொழியின் மீது தாக்குதல் நடத்தினாலே அந்த இனம் அப்படிங்கிறது காணாமல் போகும். அந்த தாக்குதலை நம் மீது ஏற்கனவே என்ன பண்ணிட்டாங்க, அவங்க தொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். அதிலிருந்து நாம் இன்னும் உயிர் கொண்டு தமிழிடம் உயிர் கொண்டு எழக்கூடிய ஒரு இனமாகத்தான் அன்றிலிருந்து இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறது. அந்த உயிர் கொண்டு என்ன நிலைமை இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி, தமிழை காப்பதற்கு நம் போன்ற ஒரு இயக்கங்களும் நம் போன்ற இளைஞர்கள், எத்தனையோ இளைஞர்கள் படம் பண்ணியிருக்காங்க. தமிழுக்காக நாங்க இருக்கோம் அப்படின்னு என்ன பண்ணாங்க, மேல வந்திருக்கக்கூடிய சூழ்நிலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்துல இன்னொரு பக்கம் என்ன நிகழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னா, நம்ம தம்பி சொல்லும்போது சொன்னாங்க, இது ஜென்சி தலைமுறை. இந்த ஜென்சி தலைமுறைகள் மத்தியில என்ன பிரச்சனையா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, வரலாறை அவர்கள் பார்ப்பதற்கும் படிப்பதற்கும் அவர்கள் தயாராக இல்லை. எத்தனை பேர் வரலாறை தெரிந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறாங்க நமக்கு தெரியல. அந்த வரலாறை கற்றுக் கொடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கிற ஒரு சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஏற்கனவே நடந்த வரலாற்றை தவறாக இளைஞர் மத்தியில் மடைமாற்றம் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலைகளையும் விளைவிட்டு இருக்காங்க. அதனாலதான் ஏதேதோ கடப்பாறையை கொண்டு நம்ம கோட்டையெல்லாம் இடிப்போம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய பேர் கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ இந்த நிலைமை எல்லாம் மாறணும் அப்படின்னா தமிழும் தமிழ் மொழி மீது உள்ள அந்த தாகமும் நமக்கு இருந்துகிட்டே இருக்கணும். அதுல எந்த தொழிலும் இருந்து விடக்கூடாது. அந்த இது மாதிரியான தமிழ் தொண்டை காலந்தோறும் செய்து கொண்டிருக்கக்கூடிய பைந்தமிழ் இயக்கம் போன்ற இயக்கம் இயக்குனர் உள்ளிட்ட
அத்தனை சார்ந்த பெருமக்களுக்கும் வணக்கத்தை கூறியவனாக என்னுடைய உரை. யார் இந்த சேதுப்பிள்ளை? யார் இந்த சேதுப்பிள்ளை? அப்படி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது சுத்தானந்த பாரதியார் சொல்றாரு, செந்தமிழுக்கு சேதுப்பிள்ளை தமிழின் இன்பம் நுகர வேண்டும் எனில் செந்தமிழ் சேதுவின் செந்தமிழை நாம் படிக்க வேண்டும். தமிழின் இன்பம் நுகர வேண்டும் எனில் சேதுப்பிள்ளையின் செந்தமிழை நாம் படிக்க வேண்டும். இது சுத்தானந்த பாரதியார் சொன்ன ஒரு கூற்று. நமக்கு இனமான பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் ஒரு மேடையில் பேசும் பொழுது சொன்ன ஒரு கூற்று என்ன அப்படின்னா, முதல் தமிழ் அறிஞர்கள், நான் பார்த்த தமிழ் அறிஞர்கள்ல சேதுப்பிள்ளை மட்டும் தான் நாவியம் படைத்தவராக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர். நாவியம் படைத்தவராக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சொல்லின் செல்வர் சேதுப்பிள்ளை அவர்கள் சொல்மாறி செந்தமிழ் சொற்கள் நடம் புரியும், எதுகையும் மோனையும் பணிவு செய்யும் சுவைதரும் கவிதைகள் மேற்கோளாகும். யாரு? நமக்கு இனமான பேராசிரியர் அன்பழகன் சொல்லிய ஒரு கூற்று. யாரை குறித்து? இன்றைய தமிழறிஞர் நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ராபி சேதுப்பிள்ளை அவர்கள். அந்த வகையில அவருக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். நெல்லை சீமையில பிறந்த 1896 நெல்லை சீமையில சொன்னம்மாள் பிறவி பெருமாள் பிள்ளை அப்படிங்கிற இணையருக்கு மகனாக பிறந்தவர். இவருடைய பிறக்க பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு நமக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும் அப்படின்னு இருக்க நிலைமையில ஒவ்வொரு குழந்தையும் இறந்துகிட்டே இருக்கும். கடைசியாக எனக்கு எப்படியாவது நம்ம இன்னொரு ஆண் பிள்ளை நடத்துறாரு கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டு எங்க ராமநாத சுவாமிகள் அந்த அங்க போயிட்டு ஒரு வேண்டுதல் நடத்தினதுக்கு அப்புறம் அந்த இளையருக்கு பிறந்த குழந்தை இந்த அதன் அடிப்படையில அந்த 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 ஒரு தாக்கம் இருக்கிறதுனால, அந்த ஒரு உணர்வு இருக்கிறதுனால அந்த சேது அப்படிங்கிற பெயரை என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு தன்னுடைய பிள்ளைக்கு வச்சாங்க. ராபி சேதுப்பிள்ளை அவர்கள் மிகச்சிறந்த தமிழர்கள், மிகச்சிறந்த உரைநடையாளர் அப்படிங்கிறது நாம் அறிந்த ஒரு தகவல். ஏற்கனவே அந்த காலகட்டத்தில் 18ஆம் 19ஆம் நூற்றாண்டுகள்ல இருந்திருக்கக்கூடிய திண்ணை பள்ளிகள், அப்ப இந்த மாதிரியான பள்ளிக்கூடங்கள் திண்ணை பள்ளிகள், அந்த திண்ணை பள்ளிகள்ல அவருடைய தொடக்க கல்வி, அதன் பிறகு பாளையங்கோட்டையில அவருடைய பள்ளி படிப்பு, அடுத்து பச்சையப்பன் கல்லூரியில கல்லூரி படிப்பு, வரிசையாக இந்த மாதிரியான கிட்டத்தட்ட உயர்கல்வி வரையும் போயாச்சு. போனதுக்கு அப்புறம் சட்ட இது ஒரு புறம் இருக்க சட்ட கல்லூரியில் சேர்ந்து சட்டம் பயின்று வழக்கறிஞராகவும் திகழ்ந்தவர் ராபி சேதுப்பிள்ளை அவர்கள். இதை பார்க்கும் பொழுது எனக்கு ஒன்று தெரிஞ்சது, நாவலர் சோமசுந்தர பாரதியாரும் கிட்டத்தட்ட வழக்கறிஞராகவும் தன்னுடைய பணியை ஆற்றியவர், செவனை ஆற்றியவர். அதே நேரம் ஆகச்சிறந்த தமிழறிஞராகவும் தமிழ் பேராசிரியராகவும் திகழ்ந்தவர் யாரு? நாவலர் சோமசுந்தர பாரதியார். அவர் மாதிரியே இவர் தன்னுடைய சட்டம் அப்படிங்கிற அதாவது சட்டம் படித்து வழக்கறிஞராகவும் திகழ்ந்தார். அதே நேரம் தமிழ் துறை பேராசிரியராகவும் ஒரே நேரத்தில் பணியாற்றினார். ரெண்டு பேருக்கும் உள்ள சிறு வித்தியாசம் என்ன அப்படின்னா, நாவலர் சோமசுந்தர பாரதியார் அவர்கள் வழக்கறிஞர் பணியையும் அவருக்கு மனதுக்கு பிடித்தே செஞ்சார். அது ரொம்ப முக்கியம். அவருடைய வழக்கறிஞர் பணியை கூட தனக்கு விருப்ப வழியே, தன்னுடைய விருப்ப வழியே தான் அவர் செய்தார். ஆனால் அதுல இருந்து ஒரு சின்ன வேறுபாடு யாருக்கு? நம்ம ராபி சேதுப்பிள்ளை அவர்கள் நாம் என்னதான் வழக்கறிஞர் சட்டம் படித்திருந்தாலும், வழக்கறிஞராக பணியாற்றி கொண்டிருந்தாலும் அது மேல பெருசா நாட்டம் இல்லை. அவருடைய நாட்டம் முழுக்க தமிழுக்கும், தமிழ் மொழி மேலையும், தமிழ் இலக்கியங்கள் மேலையும் தான் ராபி சேதுப்பிள்ளை அவர்களுக்கு இருந்தது. அதோடைய விளைவை நாம் பார்க்கும் பொழுது விபுலானந்த அடிகளார் நாவலர் சோமசுந்தர பாரதியார் அவர்கள்ட்ட இருந்து தமிழ் கற்றுக்கிட்டாரு. சென்னை பல்கலைக்கழகத்தில் ஒரு பேராசிரியராக வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் பேராசிரியர் வையாபுரி பிள்ளை அவர்களுக்கு கீழ் பணியாற்றக்கூடிய ஒரு மிகச்சிறந்த தமிழறிஞராகவும் ராபி சேதுப்பிள்ளை அவர்கள் இருந்ததை நம்மளால பார்க்க முடியுது. இவருடைய
நூல்கள், இவர் இயற்றிய நூல்கள் அப்படிங்கிறது வரிசையாக நூல்கள் இருக்குது. திருவள்ளுவர் நூல் நயம், தமிழகம் ஊரும் பேரும், சிலப்பதிகார நூல் நயம், தமிழ் இன்பம், தமிழ்நாட்டு நவமணிகள், தமிழ் வீரம், தமிழ் விருந்து, வழிவழி வள்ளுவர், இந்த மாதிரியான ஏகப்பட்ட நூல்கள், நிறைய நூல்கள், உரைநடை நூல்கள் தான். நூல்கள் அத்தனையும் பார்க்கும் பொழுது நான் பார்த்த ஒரு விஷயம், நூலுடைய பெயர்கள் கூட தமிழும் தமிழரும் தான் முன்னிலைப்படுத்தப்படுகிறார்கள். நான் தனிப்பட்ட முறையில பார்த்த விஷயம், நூல்களுடைய பெயர்கள்ல கூட இவர் இயற்றிய, இவர் எழுதிய நூல்களுடைய பெயர்கள்ல கூட தமிழும் தமிழருக்கான ஒரு பண்பாடும் ஒரு இனமும் தான் பெரிதாக பார்க்கப்பட்டது. அந்த வகையில தமிழ்நாடு திருவள்ளுவர் நூல் நயம் அப்படிங்கிறது இவர் எழுதிய முதல். ரொம்ப பட்சம் திருக்குறள் மேல பற்று கொள்ளாதவர்களாக நம்ம இடத்துல இருக்க முடியாது. அந்த வகையில பார்க்கும் பொழுது ராபி சேதுப்பிள்ளை அவர்களும் திருவள்ளுவர் மேல ஆகச்சிறந்த பற்று கொண்டு, திருக்குறளின் மீதும் திருவள்ளுவத்தின் மீதும் ஆகச்சிறந்த பற்று கொண்டவர் நம்மளுடைய தமிழறிஞர் ராபி சேதுப்பிள்ளை அவர்கள். அவருடைய அந்த திருக்குறளை எவ்வளவு நிறைய கோணங்கள்ல எப்படி நாம் ஆராய முடியுமோ அந்த மாதிரி பல்வேறு கோணங்கள்ல ஆராய்ந்து ஒரு ஆய்வு நூலாக வெளியிட்டது திருவள்ளுவர் நூல் நயம் அப்படிங்கிற இவருடைய உரைநடை நூல்கள்ல மிகச்சிறந்த நூலாக திருவள்ளுவர் நூல் நயம் அப்படிங்கிற அந்த திருவள்ளுவர் நூல் நயத்துல இவங்க பேசக்கூடிய ராபி சேதுப்பிள்ளை அவர்கள் பேசிய விஷயங்கள் இலக்கியம் அப்படிங்கிறது அறம், பொருள், இன்பம், இந்த 4 உறுதிப் பொருளையும் கொண்டதாக இருக்கணும். அறம், பொருள், இன்பம், வீடு, இந்த 4 உறுதிப் பொருளும் இருக்கணும். அந்த 4 உறுதிப் பொருளையும் பார்க்கும் பொழுது, திருக்குறளை பார்க்கும் பொழுது முப்பால் இலக்கியம் அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் அப்படின்னு சொல்றோம். அப்ப அறம், பொருள், இன்பத்தை பேசியது, வீடு வெற்றை பேசியதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் பொழுது திருவள்ளுவர் வீடு வெற்றை பேசாமல் இல்லை, நேரடியா பேசல. ஆனால் வீடு பேரும் பேசப்பட்டிருக்கிறது. அறம், பொருள், இன்பம், வீடு, இந்த 4 உறுதி பொருளும் திருக்குறள்ல திருவள்ளுவர்ல பார்க்க முடியுது. எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது அப்படிங்கிற எல்லாத்துக்கும் பதில் எங்க இருக்கு அப்படின்னா, ஒரு தேன் கூடு மாதிரி திருக்குறளை நாம சொல்லிக்கொண்டே போகலாம். நம்மளுடைய தேடல் அத்தனைக்கும் என்ன இருக்கு, திருக்குறளையும் திருவள்ளுவர்களையும் பதில் இருக்கு. எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, எப்படி நடக்கணும், எப்படி நடக்கக்கூடாது, எப்படி படிக்கணும், எப்படி படிக்கக்கூடாது, வியாபாரம் எப்படி பண்ணணும், எப்படி வியாபாரம் பண்ணக்கூடாது, ஒரு நாட்டை எப்படி ஆளணும், எப்படி ஆளக்கூடாது, எல்லாத்துக்கும் திருவள்ளுவரிடத்துல என்ன இருக்குது, பதில் இருக்கு. அந்த வகையில பார்க்கும் பொழுது அறத்தின் திறம் அப்படிங்கிற தலைப்புல நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது. அறத்தின் திறம் எதெல்லாம் அறம், ராபி சேதுப்பிள்ளை அவர்கள் திருக்குறள் எதெல்லாம் அறம், மனத்துக்கள் மாசிலனாதல் அனைத்தரன் ஆவுல இயற்கை. ஒருவன் ஏதாவது பெருசான இடம் இல்ல, வேற எந்த விஷயத்தையும் சொல்லல, உன்னுடைய மனதளவுல நீ குற்றம் புரியாம குற்றமில்லாதவன இருந்தாலே அது மிகப்பெரிய அறம். அதை தாண்டி வேற அறம் தேவை. எது அறம்? அறத்தின் திறம். அப்ப எது அறம்? அப்போ மனத்துக்கண் மாசிலான உள்ளத்துல குற்றம் இல்லாமல், அப்ப அந்த குற்றங்கள் என்ன, அதையும் வரிசைப்படுத்துகிறார். குற்றம் இல்லாமல் இருக்கணும். அப்ப அந்த குற்றம் என்ன? அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல், இன்னாக்கும் இழுக்கா என்றது குற்றம் இல்லாமல் இருக்கணும். அந்த குற்றங்கள் என்ன அப்படின்னா, பொறாமை, பேராசை, கோபம், அடுத்தவர்களை துன்புறுத்தக்கூடிய வார்த்தை. இது இல்லாம இருந்தாலே, இது இல்லாம 4 குணங்களும் இல்லாம ஒருத்தர் வாழ்றான் அப்படின்னா அவன் அறத்தோடு வாழ்கிறான் அப்படிங்கிற பொருள். அப்போ எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது சொல்லும் போது நன்னெறி, தீநெறி எல்லாத்தையும் சொல்லணும். ஒரு நாட்டை எப்படி ஆளணும், ஒரு நாட்டை எப்படி ஆளணும், ஒரு நாடு அப்படிங்கிறது எப்படி இருக்கணும், அந்த நாட்டை ஆளக்கூடிய அரசன் அப்படிங்கிறவன் எப்படி இருக்கணும், ஒரு நாடு எப்படி இருக்கணும், உறுப்ப
பசியும் ஓவா பிணியும் செருப்பகையும் சேராது இயல்வது நாடு. ஒரு பசியும் ஓவா பிணியும் செருப்பகையும் சேராது இயல்வது நாடு. பசி இருக்கக்கூடாது, நாடு இருக்கக்கூடாது, பசியோடு இருக்கக்கூடாது, மக்கள் பசியோடு இருக்கக்கூடாது, நோய்களோடு இருக்கக்கூடாது, பிணி இருக்கக்கூடாது. அடுத்து பகை, பகை இல்லாம இருக்கணும், பிணி இல்லாம இருக்கணும், பசி இல்லாம இருக்கணும். இப்படி இருந்தது அப்படின்னா அந்த நாடு சிறந்த நாடு. அப்போ அந்த நாட்டை ஆளக்கூடிய அரசன் அதை எப்படி பார்க்கணும்? இந்த நாடை இப்படி ஒரு நாட்டை நாம கொண்டு வரணும், இப்படி ஒரு நாட்டை நாம காட்சிப்படுத்தணும் அப்படின்னா அந்த நாட்டை ஆளுகிற மன்னன் எப்படி இருக்கணும், அந்த நாட்டை ஆளுகிற தலைவன் எப்படி இருக்கணும்? யாரையோட தலைவன் வரா. அப்போ அந்த நாட்டை ஆளுகிற தலைவன் எப்படி இருக்கணும்? முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். அந்த அதிகாரம், அந்த குரல் எந்த அதிகாரத்தின் கீழ் வருகிறது? இறை மாட்சி. இறை மாட்சி. பாருங்க, இறைவனுக்கு ஒப்பாக வைக்கப்படுகிற ஒரு தலைவன், ஒரு தலைவன் இறைவனுக்கு ஒப்பாக வைக்கப்படும். இன்னும் நிறைய நம்மளுடைய வீடுகள்ல, நம்மளுடைய கிராமங்கள்ல போய் பார்த்தோம் அப்படின்னா, இன்னும் கலைஞர், எம்ஜிஆர், காமராஜர், ஜெயலலிதா புகைப்படங்கள தெய்வங்கள், அதாவது சாமி படம் அப்படிங்கக்கூடிய தெய்வங்கள் வைக்கக்கூடிய இடங்கள்ல அவங்களுடைய புகைப்படத்தையும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. காரணம், அவர்கள் அந்த தலைவர்களை அப்படி பார்த்தார்கள். அவர்கள் அந்த தலைவர்களை அப்படி இறைவனுக்கு நிகராக வைத்து பார்த்திருக்கிறாங்க அவங்க. அப்போ ஒரு நாட்டை ஆளுகிற தலைவன் எப்படி இருக்கணும்? முறை செய்து காப்பாற்ற, முறையா அந்த நாட்டை என்ன பண்ணணும்? முறையா காப்பாற்றணும். அப்படி தன்னுடைய கஷ்டங்கள் எந்த ஒரு கவலைகளும் இல்லாம நாட்டை வளத்தோட செல்வத்தோட வச்சிருந்த அப்படின்னா அங்க வாழக்கூடிய மக்கள் உண்மைய இறைவனுக்கு நிகராக வைத்து பார்ப்பார்கள். இதெல்லாம் வரிசையாக ராபி சேதுப்பிள்ளை அவர்கள் திருக்குறள் நூல்ல இருந்து பேசுகிறார். எப்படி வாழணும் அப்படியே ஒவ்வொன்றையும் அப்படியே வரிசைப்படுத்திட்டே வராது. எப்படி இருக்கணும், எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாது, எல்லாத்தையும் பேசும் பொழுது அடுத்து திருக்குறள்ல இவர் பார்த்து வியந்த ஒரு விஷயம், யாரா நம்மளுடைய தமிழரசர் ராபி சேதுப்பிள்ளை அவர்கள் பார்த்து ஒரு வியந்த விஷயம் அப்படிங்கிறது, எல்லாரும் நிறைய வகைகளை வைத்து செய்யுள்கள் எழுதுற காலகட்டத்துல திருக்குறள் பார்க்கும் பொழுது திருக்குறள் இந்த செய்யுள்கள்ல இருந்தாலும் திருக்குறள் எந்த அளவுக்கு வேறுபட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு என்னவோ தெரியல, திருவள்ளுவருக்கு 7 அப்படிங்கிற நம்பர் மேல ரொம்ப ஆகச்சிறந்த பிரியம் போல, 7 அப்படிங்கிற நம்பர் மேல ஆகச்சிறந்த பிரியம் போல யாருக்கு? நம்ம வள்ளுவருக்கு அப்படிங்கிறத எப்படி தன்னுடைய ஆய்வுகள் வரை எப்படி வெளிப்படுத்திருக்காரு அப்படின்னு பார்க்கும் பொழுது திருக்குறள்ல உள்ள குறட்பாக்களின் எண்ணிக்கை 1330 கூட்டி பார்த்தா 7. 1330 கூட்டி பார்த்தா 7. அறத்துப்பால், பொருட்பால், காமம். அறத்துப்பால் உள்ள அதிகாரங்கள் எண்ணிக்கை 39. அதுல பாயிரத்தை மட்டும் நம்ம தள்ளி வச்சோம் அப்படின்னா 34 அதிகாரங்கள். பாயிரம் நீங்களாக பார்க்கும் பொழுது 34 அதிகாரங்கள், 3ஐயும் 4ஐயும் கூட்டினா 7. பொருட்பால் 70 அதிகாரங்கள், கூட்டுத்தொகை 7. இன்பத்துப்பால் 25 அதிகாரங்கள், கூட்டினா 7. யோசிச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி யோசிச்சு பார்த்துருப்பாங்களா? அப்போ அந்த அளவுக்கு திருக்குறள் மேல அது 7 அப்படிங்கிற எண் மேல திருவள்ளுவருக்கு ஆகச்சிறந்த ஒரு பிரியம் இருந்திருக்கிறது போல அப்படிங்கிறது ராபி சேதுப்பிள்ளை அவர்களுடைய இந்த திருவள்ளுவர் நூல் நயம் அப்படிங்கிற நூல்ல இருந்து நம்மளால என்ன பண்ண முடியுது? பார்க்க முடிகிறது. அடுத்து தமிழக ஊரும் பேரும், அருமையான தமிழக ஊரும் பேரும் அப்படிங்கிறது ஆகச்சிறந்த அருமையான ஒன்று. இப்போ இருக்கக்கூடிய ஊர் பெயர்கள் எப்படி வழங்கப்பட்டது, எப்படிலாம் இந்த ஊர் பெயர்களை இருக்கிறதுக்கான காரணம், அது எப்படிலாம் வழங்கப்பட்டது, அந்த காரணம் என்ன, காரண காரியத்தோடு எப்படி பேர் வச்சாங்க, இன்னும் சொல்ல போனா இந்த புறப்புற வெண்மாமலையில்
கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாழ்வது தோன்றி. அதுக்கு முதற்சிறந்த ஒரு வர்ணனை கொடுத்துருப்பாங்க. எப்படி கல் தோன்றி மண் தோன்றா காலம் அப்படிங்கும்போது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் காடு இந்த 5 துணைகளை வச்சு நம்ம பார்க்கும் பொழுது இந்த 5 துணைகள்ல அதாவது முதல்ல உருவான நிலம் அப்படிங்கிறது குறிஞ்சி, மலையும் மலை சார்ந்த நிலம். கல் தோன்றி. அப்போ இன்னும் பார்க்க போனால் கல் அப்படிங்கிற பெயர்கள்ல முடியக்கூடிய ஊர் பெயர்கள் மலை சார்ந்த பகுதிகளாக இன்னும் நம்ம மலைகள் நாமக்கல் இந்த மாதிரியான திண்டுக்கல் நாமக்கல் இந்த மாதிரியான கல் அப்படிங்கிற பகுதியில் முடியக்கூடிய ஊர்கள்ல மலை சார்ந்த பகுதியாக அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியும். ராபி சேதுப்பிள்ளை அவர்கள் இன்னும் ஒரு படி மேல போயிட்டு மலை குன்று பாறை தனித்தனியாக வைக்க முடியாது. மலைகள் அது வேற ஒன்று நினைச்சிருக்கோம். மலை குன்று பாறை இன்னும் நிறைய பேர்கள் மத்தியில் என்ன இருக்கு நான் ஒண்ணுதானேப்பா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். தனித்தனியாக வழக்கம் கொடுக்கிறாரு. இலக்கிய மரபை பொறுத்த வரைக்கும் தமிழ் இலக்கிய மரபை பொறுத்த வரைக்கும் ஓங்கி உயர்ந்த பர்வதங்கள் அந்த தொடர்களுக்கு பெயர் தான் மலை. ஓங்கி உயர்ந்த தொடர்களுக்கு பெயர் தான் மலை. அப்போ அந்த வகையில பரங்கி மலை, செடிமலை, தமிழகத்தில் திருச்சிராப்பள்ளி இந்த மாதிரியான மலை, ஆனைமலை, தோகை மலை, மலை அப்படிங்கிற பெயர்லயே ஊர் பெயர் வர முடிஞ்சது. அடுத்து குன்று, மலையில் சற்று குறைந்தது குன்று. மலையில் சற்று குறைந்தது குன்று. திருப்பரங்குன்றம், எழுகுன்றம், எழுகுன்றம் இந்த மாதிரியான ஊர் பெயர்கள் இருக்கிறது நம்மளால என்ன பண்ண முடியுது, பார்க்க முடியுது. அடுத்து பாறை, மலைகள்ல இருந்து மலைத்தொடர்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன பாறை. அந்த பாறைகள் முடியக்கூடிய பெயர்கள் இது எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து தன்னுடைய நூலில் வெளியிட்டவர் ராபி சேதுப்பிள்ளை அவர்கள். மூணுக்கும் தனித்தனியான ஒண்ணு நடத்திருக்கக்கூடிய நிலைமையில இந்த மூன்றும் தனித்தனி, மலை வேறு குன்று வேறு பாறை வேறு அப்படிங்கிறது தனித்தனியா பிரித்து ஊர்கள் பெயர் அந்த ஊர்கள் பெயர் எப்படி வழங்கப்பட்டது அப்படின்னு முதற்கொண்டு நம்முடைய நூலில் அழகாக காட்டியுள்ளார் ராபி சேதுப்பிள்ளை அவர்கள். அந்த மலை குன்று பாறை அப்படிங்கிற ஊர்களுக்கு மத்தியில நாம சொல்லிட்டு இருக்கோம் ஆற்காடு. ஆற்காடு அந்த ஆற்காடு அப்படிங்கிறது அத்தி மரத்தை அத்தி மாலையை குறிக்கும். அப்படிங்கிற அப்படிங்கிற பெயர் அத்தி மாலையை குறிக்கும். அப்போ அந்த அத்திமரங்கள் நிறைய நிறைந்திருந்த காலகட்டத்தில் நிறைய நிறைந்திருந்தக்கூடிய ஒரு ஊர், அதுக்கு ஆற்காடு அப்படின்னு பெயர் வந்தது. ஏற்காடு சேலம் மாவட்டத்தில் ஏற்காடு அப்படிங்கிறது. ஏற்காடு எப்படி பெயர் வந்தது அப்படிங்கிற ராபி சேதுப்பிள்ளை அவர் சொல்றாரு. காட்டோட பக்கத்துல ஒரு அழகி ஏரி, காட்டை ஒட்டின மாதிரி ஒரு ஏரி, காட்டை ஒட்ட மாதிரியான ஒரு ஏரி, அதனால அதுக்கு பேரு ஏரிக்காடு. மருதி சுரேசு ஏற்காடு இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அதுல காட்டை ஒட்டி ஏரி இருக்கு, ஏரியும் காடும் பக்கத்துல இருக்குது. ஏரிக்காடு அது சிதைத்து ஏற்காடா இருக்கு. கோவன் அப்படிங்கிற ஒரு தலைவன் அங்க கொங்கு நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்தார். கோவன் அப்படிங்கிற தலைவன், அந்த தலைவன் ஊர் பெயரை இயல்பா படம் வச்சாங்க. நம்ம கள்ளக்குடி பேசிட்டுருக்கோம்ல, அதுவே பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தான் கள்ளக்குடி அப்படிங்கிற பேரை நம்ம வச்சிருக்கோம். ஆனால் அதுல இன்னும் நம்ம மிகப்பெரிய வருத்தம் என்ன அப்படின்னா, அவ்வளவு போராடி பெற்ற பெயர் இன்னும் எத்தனை பேர் அந்த பேரையும் வரலாறையும் தெரிஞ்சு வச்சிருக்கா அப்படிங்கிறது தெரியல. இன்னும் தாழ்மையாபுரம் அப்படிங்கிறதை பலர் அழைத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு வட இந்தியாவிலிருந்து ஒருத்தர் வந்து அந்த பகுதியில ஒரு சிமெண்ட் தொழிற்சாலை என்ன பண்ணிருக்காங்க நடத்தி, அதுல இருந்து
எழுத்தில் அவர் அந்த பகுதியில பெரிய வளர்ச்சி அடைஞ்சதுனால அவருடைய பெயரை அந்த ஊர் பேருக்கு என்னது வச்சு டால்மியாபுரம் வச்சாங்க. இந்த டால்மியாபுரம் பேர அப்படிங்கிற பேரை கள்ளக்குடி அப்படிங்கிற மாத்திரத்துக்கு நடந்த போராட்டம். நம்மள எத்தனை பேருக்கு சொல்ற ஜென்சி தலைவர்களுக்கு எத்தனை பேர்களுக்கு இந்த போராட்டத்தின் வரலாறு தெரிந்து போகிறது இல்ல, தெரியல, சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு மடைமாற்றி வைத்திருக்கிறார்கள் சமூகத்தை. வருத்தப்பட்டுதான் போய் அப்போ அந்த கோவன் அந்த தலைவன், அந்த கோவன் அப்படிங்கிற தலைவன் அந்த ஊரை ஆட்சி செய்து வந்தமையால் கோவன் புதூர் மறுபடி சிதைந்து கோயம்புத்தூர் ஆயிடுச்சு. கோவன் புதூர் மறுபடி சிதைந்து கோயம்புத்தூர். இந்த மாதிரி நிறைய பெயர்கள், நிறைய பேர்கள் நம்ம திருச்சி அப்படிங்கிற பேருமே எடுத்துட்டாங்க. ஆமா, உச்சாரம். அப்போ நிறைய இன்னும் பெயர் பார்க்கும் பொழுது கா என்னும் சொல் சோலை காண சோலை அப்படிங்கிறது சோலை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை குறிக்கும். காவு எனவும் வழக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையின் செங்கோட்டைக்கு அருகே ஆரியங்காவு அப்படிங்கிற ஒரு இடம். அது ஐயப்பன் கோயில் இருக்கக்கூடிய ஒரு இடம். அதுக்கு எப்படி பேர் வந்தது? அடுத்து நம்ம கோவளம் கடற்கரைன்னு சொல்லுவோம். சென்னையில இருக்கக்கூடிய மிக முக்கியமான கடற்கரைகள்ல கோவளம் கடற்கரையும் ஒண்ணு. அந்த கோவளம் கடற்கரைக்கு பேர் எப்படி வந்தது? கோவ்லாங் அப்படிங்கிற ஒரு பேர். கடற்கரை பெரிய இரண்டே கடற்கரை கோவ்லாங். இந்த கோவ்லாங் அப்படிங்கிற பேர் வருகை சிதைந்து கோவளம் அப்படிங்கிற பேர். தமிழக ஊரும் பேரும் உதகமண்டலம். அப்போ இன்னும் நிறைய பேர் ஊர் பேரும் வருகை இருக்குது. அதையெல்லாம் தன்னால் முடிஞ்ச வரைக்கும் தமிழக ஊரும் பேரும் அப்படிங்கிற பகுதியில அந்த அப்படிங்கிற ஒரு நூல்ல சிறந்த முறையில நமக்கு ஆராய்ச்சி வழியாக வெளிப்படுத்தி இருக்க தமிழக தமிழறிஞர் டாபி சேதுப்பிள்ளை அவர்கள். அடுத்தது அவருடைய வழி வள்ளுவம் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை. வழி வள்ளுவம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான நூல். என்ன அப்படின்னா திருக்குறள், நாலடியார், இளங்கோவடையுடைய சிலப்பதிகாரம், கம்பராமாயணம், இது எல்லாத்தையும் வைத்த ஒரு பார்வை. காப்பியங்கள், நீதி இலக்கியங்கள் அப்படின்னு ஒரு பெரிய பார்வை, ஒரு பெரிய பரப்பு இவருடைய பகுதியில இவருடைய அந்த வழி வள்ளுவம் அப்படிங்கிற நூல். அந்த வழி வள்ளுவம் அப்படிங்கிறத நம்ம பார்த்து போறோம். கண்ணோடு கண்ணினை நோக்கோக்கி வாய்ச்சொற்கள் என்ன